ஓம் சாந்தி. 18/8/2024 காலை முரளி. ஓம் சாந்தி. அவ்யக்த பாப்தாதா ரிவைஸ்டு 20/2/2001 மதுபன். சிவத்தந்தையே பிரம்மா தந்தையோட உடல் அவதரிச்சு தாதி உடல்ல சொன்ன அவ்யக்த முரளி இது. பாபா கொடுக்குறாங்க தலைப்பு, நம்மெல்லாம் இறை மாணவர்கள், பகவானுடைய குழந்தைகள். பாபா ஆசிரியராகி பாடம் எடுக்கிறாரு. நம்ம ஆத்மாபிமானியாகி கவனமாக இந்த முரளியை கேட்கலாம். பாபா தலைப்பு சொல்றாரு, சிவ ஜெயந்தி என்பது விரதம் எடுப்பது மற்றும் அனைத்தும் சமர்ப்பணமாவதின் நினைவு சின்னமாகும் சொல்லி பாபா சொல்றாங்க. சிவ ஜெயந்தினாலே விரதம் இருக்கிறது. அவங்க நாள் முழுதும் விரதம் இருந்து நைட்டு கண்ணு முடிச்சு விரதம் இருப்பாங்க பக்தர்கள். அப்புறம் எல்லாத்தையும் சமர்ப்பணம் ஆவறதுக்கான நினைவு சின்னம் தான் சிவ ஜெயந்தி, சிவராத்திரி சொல்லுவாங்க. ஆனா நமக்கு நம்ம நம்மளுடைய உடல் மனம் பொருள் எல்லாத்தையுமே பாபாக்காக அர்ப்பணிச்சுட்டு சமர்ப்பணம் பண்ணிட்டு நம்ம விரதம் இருக்கிறது, தூய்மையின் விரதம் இருக்கிறது தான் நமக்கு சிவ ஜெயந்தி. பாபா சொல்றாங்க, இன்று திருமூர்த்திகளை படைப்பவர் சிவபாபா தனது பூஜைக்குரிய சாலிகிராமங்களை சந்திப்பதற்காக வந்திருக்கின்றார். இன்னைக்கு திருமூர்த்திகளை, அதாவது பிரம்மா விஷ்ணு சங்கரர் மூன்று பேரையும் படைக்கக்கூடியவர் சிவபாபா. அவருடைய பூஜைக்குரிய சாலிகிராமங்கள் நம்மளை பார்க்க வந்திருக்கிறார், சந்திக்க வந்திருக்கிறாரு. சந்திக்கவும் வேண்டும், இன்று கொண்டாடவும் வேண்டும். ஏன்னா இன்னைக்கு பர்த்டே, குழந்தைகளுக்கும் பர்த்டே, பாபாக்கும் பர்த்டே. அதனால பாபாவை சந்திக்கவும் வேண்டும், கொண்டாடவும் வேண்டும். நீங்கள் அனைவரும் உலகில் நாலாபுறங்களிலும் பாப்தாதாவின் ஜெயந்தியை மிகவும் ஆர்வம் உற்சாகத்துடன் கொண்டாடுவதற்காக வந்து சேர்ந்திருக்கிறீங்கன்னு சொல்லி பாபா சொல்றாரு. எல்லாருமே அன்னைக்கு ஆர்வமா வந்திருக்கிறீங்க பாபாவுடைய பர்த்டே கொண்டாடுறதுக்காக. தந்தையின் ஜெயந்தி கொண்டாட வந்திருக்கிறோம் என்று குழந்தைகளாக நீங்க கூறுகிறீங்க. ஆனால் குழந்தைகளின் ஜெயந்தி கொண்டாட வந்திருப்பதற்காக தந்தை கூறுகின்றார். அவரு நம்ம பர்த்டே கொண்டாட வந்திருக்காரு, நம்ம அவரு பர்த்டே கொண்டாட வந்திருக்கிறோம். நீங்கள் அனைவரும் கூட தனது ஜெயந்தி அலௌகிக பிறந்தநாள் கொண்டாடுவதற்காக இங்க வந்திருக்கிறீங்கன்னு சொல்றாரு. முழு கல்பத்திலும் இவ்வாறு விடுபட்ட மற்றும் அன்பான பிறந்தநாள் ஒருபொழுதுமே ஏற்படாது. உலகத்துல எவ்வளவு பேர் பர்த்டே கொண்டாடுறாங்க, ஆனா இது மாதிரி முழு கல்பத்திலுமே விடுபட்ட அன்பான பிறந்தநாள் எங்கேயுமே கொண்டாட மாட்டாங்கன்றாரு. தந்தையின் பிறந்தநாள் மற்றும் குழந்தைகளின் பிறந்தநாள் என்று முழு கல்பத்திலும் பார்த்துருக்கிறீங்களா? எங்கேயாவது அப்பாவுக்கும் பிள்ளைக்கும் ஒரே நாள்ல பிறந்த நாள் கொண்டாடி பார்த்துருக்கிறீங்களா? கொண்டாடி இருக்கிறீங்களான்னு சொல்லி கேட்கிறாரு. ஏனெனில் உலக மாற்றத்திற்கான காரியத்தில் சிவத்தந்தை பிரம்மா என்ற மூத்த சகோதரருடன் பிராமணர்களும் அவசியம் தேவை சொல்லி பாபா சொல்றாங்க. பிராமணர்கள் என்று யஜ்ஞம் வெற்றியுடையதாக ஆக முடியாது. இப்போ பிராமணர்கள் இல்லாம பாபா இப்ப உருவாக்கிக்கிற இந்த யஜ்ஞம் வெற்றியுடையதா ஆக முடியாது சொல்லி பாபா சொல்றாரு. கடவுளே வந்திருக்கிறாரு, ஆனா கடவுள் கூட அவருடைய குழந்தைகளும் சகயோகம் கொடுத்தாதான் இந்த யஜ்யமே வெற்றியுடையதா ஆகும்னு சொல்லி சொல்றாரு. ஆகையால் தந்தை மற்றும் குழந்தைகளின் பிறந்த நாள் ஒரே நாளாகும். இதனாலதான் பாபாக்கும் நமக்கும் ஒரே நாள்ல பிறந்த நாள் கொண்டாடுறோம்னு சொல்லி சொல்றாரு. ஆக குழந்தைகள் உள்ளபூர்வமாக தந்தைக்கு வாழ்த்துக்கள் கொடுத்து கொண்டிருக்கின்றனர். இப்ப எல்லாருமே உள்ளபூர்வமா பாபாவுக்கு வாழ்த்துக்கள் கொடுக்குறாங்க. தந்தையும் ஒவ்வொரு பிராமண குழந்தைகளுக்கும் அலௌகீக பிறப்பிற்கு பல கோடி மடங்கு அதிகமான உள்ளபூர்வமான ஆசீர்வாதங்களுடன் வாழ்த்துக்கள் கொடுத்து கொண்டிருக்கின்றார். உள்ளபூர்வமா பாபா நமக்கு வாழ்த்துக்கள் சொல்றாரு. வாழ்த்துக்கள் 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 சொல்றாரு. எல்லாருக்குமே அனைவரும் கையசைக்கின்றனர். மிக்க நன்று. ஒரு கையினால் கை தட்டுவது நன்றாக இருக்கிறது, 2 கைகளினால் அல்ல சொல்லி பாபா சொல்றாரு. ஒரு கையை அசைக்க சொல்றாரு. 2 கைனா ஒரு சத்தம் வரும் இல்லையா, அதனால சொல்றாரு. மிகுந்த குஷி ஏற்படுகிறது அல்லவா, எனவே கை அசைப்பதை நிறுத்துவது கிடையாது. குஷியா இருக்கிறதுனால எல்லாம் கையசைக்கிறத நிறுத்தலைன்னு சொல்லி சொல்றாரு. உலகில் பக்தர்களும் கூட சிவ ஜெயந்தியை மிக விமர்சையாக கொண்டாடுகின்றனர். ஆனால் அவர்கள் ஒரு நாள் விழிப்புணர்வு மற்றும் ஒரு நாள் விரதமாக கொண்டாடுகின்றனர். அங்க சிவராத்திரி கொண்டாடுறாங்க, விமர்சையா கொண்டாடுறாங்க. ஆனா அந்த ஒரு நாள் ராத்திரி தான் கண்ணு வச்சிருப்பாங்க, ஒரு நாள் தான் விரதம் இருப்பாங்க, மற்ற நாள் எப்பயும் போல ஆயிடுவாங்க. ஆனா நம்ம குழந்தைகளாகிய நீங்க, பாபா சொல்றாரு, அஞ்ஞான நித்திரையிலிருந்து விழிப்படையும் சங்கல்பம் ஒரு நாளிற்காக மட்டும் செய்யவில்லை. நம்ம ஒரு நாளுக்கு மட்டும் அந்த சிவ ஜெயந்தி அன்னைக்கு மட்டும் நம்ம சமர்ப்பணம் ஆயிட்டு உடல் மனம் பொருளை பாபாவுக்கு அர்ப்பணிச்சுட்டு பாபா சேவை அன்னைக்கு மட்டும் செய்யறது அப்படிலாம் கிடையாது. நம்ம டெய்லியுமே செய்யறோம். அந்த அஞ்ஞான உறக்கத்துல இருந்து நம்ம விழிப்படைஞ்சிட்டோம் சொல்றாரு. அவர்களும் விழிப்பாக இருக்கின்றனர். ஆனால் நீங்கள் ஒரு சங்கம யுகம், வைரத்திற்கு சமமான யுகத்தில் விழிப்புணர்வு செய்கிறீர்கள், செய்து கொண்டும் இருக்கிறீர்கள் சொல்லி பாபா சொல்றாரு.
அவங்க அன்னைக்கு ஒரு நாள் நைட்டு கண்ணு முழிப்பாங்க. ஆனா நீங்க சங்கம யுகம், வைரத்திற்கு சமமான யுகத்துல இப்ப ஆத்ம உணர்வுல அடைஞ்சிருக்கிறீங்க சொல்லி பாபா சொல்றாரு. விழிப்படைந்து விட்டீர்கள் தானே பாபா கேக்குறாரு. நீங்க கும்பகர்ண தூக்கத்துல இருந்து எழுந்திட்டீங்க தானேன்னு சொல்லி கேக்குறாரு. இப்போது மீண்டும் தூங்கி விட மாட்டீர்கள் தானே, இல்ல திரும்பவும் போய் தூங்கிடுவீங்களா, அல்லது சிறிது தூங்கி விடுவீர்களா, இல்லைன்னா கொஞ்சம் கொஞ்சம் தூங்கிட்டீங்களான்னு சொல்லி கேக்குறாரு. தூங்கவில்லை என்றாலும் சிறிது தலை சாய்த்து விடுகிறது, தூங்கல இருந்தாலும் லைட்டா தலை கொஞ்சம் சாயுதுன்றாரு. இந்த விழிப்புணர்வு அப்படிப்பட்டது. அதாவது சுயம் விழிப்படைவதுடன் மற்றவர்களும் விழிப்படைய செய்கிறீர்கள். நம்மளுடைய விழிப்புணர்வு எப்பேற்பட்டதுன்னா, நம்மளும் ஆத்ம உணர்வுல மற்றவங்களையும் ஆத்ம உணர்வுக்கு கொண்டு வரோம், விழிப்படைய வைக்கிறோம்னு சொல்லி சொல்றாரு. தானும் மாறி மற்றவர்களையும் மாற்றுறது, இதுதான் விழிப்புணர்வுன்னு சொல்றாரு. அந்த மாதிரி விழிப்புணர்வு உங்களுடையதுன்றாரு. வாழ்க்கையில் ஞானத்தை தாரணை செய்வது என்றால் இருளிலிருந்து வெளிச்சத்திற்கு வருவதாகும் சொல்லி பாபா சொல்றாரு. ஏற்கனவே நம்ம பக்தி என்ற இருளில் தான் இருந்தோம். இப்போ ஞானம் கிடைச்சிருச்சு இல்லையா, ஞானம் கிடைச்சிட்டு நம்மளாம் ஆத்மா இந்த உடல்ல நடிச்சிட்டு இருக்கிறோன்றத இந்த ஞானம் இப்போ கிடைச்சிருச்சு. அதில் இருள்லேருந்து வெளிச்சத்துக்கு வருவது தான் ஞானத்தை தாரணை செய்வது சொல்லி சொல்றாரு. இந்த அலௌகீக விழிப்பு அனைவருக்கும் பிடித்திருக்கிறது தானே, இது உங்களுக்கு பிடிச்சிருக்குதா சொல்லி கேட்குறாரு. எப்போது பிறப்பு எடுத்தீர்களோ, ஜெயந்தி கொண்டாடினீர்களோ, அப்போது என்னென்ன விரதம் எடுத்துக்கிட்டீங்கன்னு சொல்லி கேட்குறாரு. நினைவிருக்கிறது தானே, நம்ம பிகே ஆனோடனே நம்ம என்னென்ன விரதம் எடுத்தோம் ஞாபகம் இருக்கான்னு சொல்லி கேட்குறாரு. நினைவு மட்டுமல்ல, நமது இயற்கையான வாழ்க்கையே விரதமாக ஆகிவிட்டது என்று குழந்தைகள் கூறுகிறீர்கள். பாபா நினைக்கிறது மட்டும் இல்லை, நம்ம வாழ்க்கை முறையே மாறிடுச்சு இல்லையா. பாபாவுடைய சேவையில் அர்ப்பணிக்கிறது, நம்ம பாபா என்னென்ன ஸ்ரீமத் கொடுத்தாரோ அதை ஃபாலோ பண்ணுறது, முழு வாழ்க்கையுமே நம்மளுடைய இப்போ விரதமாக ஆயிடுச்சுன்னு சொல்லி நீங்கள் சொல்கிறீங்க. தூய்மையான உணவு, தூய விவகாரம் மற்றும் தூய்மையான சிந்தனை வாழ்க்கையாகி விட்டது சொல்லி சொல்கிறார். சாப்பாட்டுலேருந்து நம்ம விவகாரம் பண்ணுறதுலேருந்து எண்ணம் சொல் செயல்லேருந்து எல்லாமே மாறிடுச்சு. தூய்மையான சிந்தனை கூட நம்மளுடைய வாழ்க்கையாகி விட்டது சொல்லி பாபா சொல்றாரு. 1 மாதத்திற்காக அல்ல, 2 மாதத்திற்காக அல்ல, வாழ்க்கையே விரதம் தாரணை செய்யக்கூடியதாக ஆகிவிட்டது சொல்லி பாபா சொல்றாரு. நான் 1 மாசத்துக்கு அந்த மாதிரி இருந்தேன், 2வது மாசம் நான் மாறிட்டேன், அப்படி கிடையாது, ஃபுல் வாழ்க்கையுமே நம்ம தாரணை செய்யக்கூடியதாக ஆகிட்டது சொல்றாரு. இயற்கையாக ஆகிவிட்டது மற்றும் குணமாக ஆகிவிட்டது சொல்லி பாபா சொல்றாரு. தூய்மையான குணமாக ஆகிவிட்டது தானே சொல்லி பாபா சொல்றாங்க. இப்போ உங்க குணம்லாம் தூய்மையா ஆயிடுச்சுல்ல அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. குணமாக ஆகிவிட்டதா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அல்லது ஆக்க வேண்டி இருக்கிறதா, இன்னும் தூய்மையான குணம் வந்துருச்சா இல்லை இனிமே தான் வரணுமான்னு கேட்குறாரு. ஆகிவிட்டது தானே, தலை மட்டும் ஆட்டினால் போதும், ஆகிவிட்டதா சொல்லி பாபா கேட்குறாரு. அசுத்த குணம் அழிந்து விட்டது மற்றும் தூய்மை வாழ்க்கையில் நிறைந்து விட்டது. இப்போ நம்மளோட பழைய வாழ்க்கையில இருந்து அந்த அசுர குணங்கள் அதெல்லாம் போயிடுச்சு, தூய்மை இப்போ நம்மளுடைய வாழ்க்கையில நிறைந்து விட்டது சொல்லி பாபா சொல்றாரு. இப்படிப்பட்ட வைரத்திற்கு சமமான சிவ ஜெயந்தி அல்லது சாலிகிராம் ஜெயந்தி கொண்டாடிட்டீங்களான்னு சொல்லி பாபா கேட்குறாரு. நாலாபுறங்களிலும் உள்ள உள்நாடு அயல்நாட்டில் உள்ள குழந்தைகளும் கூடவே கொண்டாடி கொண்டிருக்கின்றனர். இப்போ எல்லாருமே அயல்நாட்டு வெளிநாட்டுல இருந்து வந்திருக்கிறாங்க, உள்நாட்டு பாரதத்துல இருந்தும் எல்லாரும் கொண்டாடிட்டு இருக்கிறாங்க. தந்தையின் கூட மற்றும் உங்களுடன் அவர்களும் எவ்வளவு குஷியாக கொண்டாடி கொண்டிருக்கின்றனர் என்பதை பாப்தாதா பார்த்து கொண்டிருக்கின்றார். இன்றைய நாட்களில் விசேஷமாக பக்தர்கள் உங்களது நினைவார்த்தமாக பலி கூட கொடுக்கின்றனர். இப்போ நம்ம வாழற வாழ்க்கையை தான் அவங்க பக்தர்கள் பக்தி மார்க்கத்துல பலி கொடுக்குறாங்க. என்ன பலி கொடுக்குறாங்க, நீங்கள் அனைவரும் எண்ணம் சொல் செயலினால் தந்தையிடம் சமர்ப்பணமாகிறீர்கள். நம்ம என்ன பலி கொடுக்குறோம்னா, பாபா நான் எண்ணம் சொல் செயலால உன்னை ஃபாலோ பண்ணுவேன், பிரம்மா பாபாவை ஃபாலோ பண்ணுவேன் அப்படின்ட்டு நம்ம பலி கொடுக்குறோம். பழைய பிறவிலேருந்து நம்ம புது பிறவி எடுத்து நம்ம எல்லாத்தையும் மாத்திக்கிறோம். அதன் நினைவார்த்தமாக பக்தர்கள் தன்னை பலியாக்குவது கிடையாது, ஆடு பலி கொடுத்து விடுகின்றனர் சொல்லி பாபா சொல்றார். இது நம்மளுடைய வாழ்க்கையோடைய நினைவார்த்தம் தான். பக்தர்கள் பக்தி மார்க்கத்துல அவங்கள பலி ஆக்குறது கிடையாது, ஆனா ஆடை போய் பலி கொடுக்குறாங்க. வேற எதுவும் கிடைக்கவில்லையான்னு சொல்லி கேட்குறாரு பாபா. ஏன் வேற ஆடு தான் கொடுக்கணுமா, வேற மாடு அதெல்லாம் கொடுக்க தேவையில்லையா, கோழிலாம் ஏன் இதை ஆடை கொடுக்குறாங்க, ஏன் ஆடு கிடைத்ததுன்னு சொல்லி பாபா கேட்குறாரு. இதன் ரகசியத்தையும் நீங்கள் அறிவீர்கள். நமக்கு தெரியும் ஏன் ஆடு கொடுக்குறாங்க, ஏனெனில் தேக அபிமானத்தின் மிகப்பெரிய காரணம் நான் என்பதாகும். இங்கே நம்ம பாபா பலி கேட்கறதே இந்த தேக அபிமானத்தை தான், நான்ன்றதை கொடுத்துருங்கன்றாரு.
இந்த தேக அபிமானத்தில் வந்து நான் தான் இந்த தேகம்னு நினச்சிக்கிறது தான் பெரிய முதல் தவறே. அதனால் அந்த நான்ன்றதை ஃபஸ்ட்டு கொடுங்கன்னு சொல்லி கேட்குறாரு. இந்த நான் என்பதை அர்ப்பணிக்கும் போது தான் பிராமணர்கள் ஆகியிருக்கிறீர்கள். இப்போ நம்ம அந்த பிராமணர் ஆனும்போது நம்ம பழைய பிறவி முடிஞ்சிருச்சு. பிகே ஆனவருக்கு அந்த பழைய பிறவி முடிஞ்சிட்டு நம்ம மர்ஜிவா எடுத்துருக்குறோம். புது பிறவின்றதுனால அந்த நான்ன்றது அர்ப்பணிக்கும் போது தான் நம்ம பிகே. உண்மையான பிகேன்றவங்க அந்த நான்ன்றதை அர்ப்பணிச்சிருப்பாங்க, அவங்க தான் பிகேன்றாரு. ஆடு என்ன செய்யும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேன்னு கத்தும். அதனால் அதை பிடிச்சி பலி கொடுத்துட்டாங்க. மேன்னா ஹிந்தியில் மேன்றது நான் நான், அதனால் அதை பிடிச்சி இந்த அவங்க பக்தர்கள் பலி கொடுத்துட்டாங்க. இந்த நாள் என்பது இந்த நான் என்பது தேகாபிமானத்தின் அடையாளமாகும். அந்த நான்ன்ற வார்த்தையே வந்து நான் தான் இந்த தேகம். அந்த தேகத்தின் காரணமாக தானே நான் கலெக்டர், நான் டாக்டர், அந்த ஒரு அகங்காரத்தில் சொல்கிறாங்க இல்லையா, அந்த தேக அபிமானத்தின் காரணமாக தான் வருது. அந்த நான்ன்றது தேக அபிமானம் சொல்கிறாரு. தேக அபிமானத்தின் நான் என்பது மிகவும் சூட்சமமாக இருக்கிறது. இப்போ பார்த்தீங்கன்னா தேகாபிமானம் எப்படிலாம் வருதுன்னே நமக்கே தெரியாது. அது நம்மளே தான் அந்த உள்நோக்கு முகமாக இருக்கும்போது தான் நமக்கு தெரியும், என்கிட்ட இந்த குறையெல்லாம் இருக்குது, நான் பேசுறது எப்படி இருக்குது, என்னுடைய குணம் எப்படி இருக்குன்றது நம்ம உள்நோக்கு முகமாக இருக்கும்போது தான் நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். முகமாக இருக்கும்போது மற்றவங்களுடைய தவறு தான் தெரியும். நம்ம உள்நோக்கு முகமாக இருக்கும்போது தான் நம்முடைய தவறு தெரியும். அதிலே இந்த தேகாபிமானத்தின் நான் வந்து மிகப்பெரிய சூட்சமமாக இருக்கிறது சொல்லி சொல்றாரு. அது ரொம்ப சூட்சமாக இருக்குது, அதை கண்டுபிடிக்க முடியல. விதவிதமாக கூட அந்த நான்ன்றது உணர்வு வந்து இருக்குதுன்னு சொல்றாரு. முதலில் நான் என்று வருவது இந்த நான் சரீரம், நான் இன்னாராக இருக்கிறேன். அந்த நான்ன்றது நான் இந்த சரீரம்னு நினச்சிக்கிறது, நம்ம இந்த உடல்னு நினச்சிக்கிறது. ஏன்னா நம்ம ஆத்மா தான் நெற்றிப்புறத்தில் இருக்கிறோம், ஆனால் நம்ம வந்து இந்த உடல் தான் நான்ட்டு நினச்சிட்டு இருக்கிறோம் பாருங்க. அதுதான் ஃபஸ்ட்டு நான் சொல்லி நம்ம நினச்சிக்கிறது. நான் இன்னாராக இருக்கிறேன். அப்புறம் நம்ம பேர், நம்ம ஊர், நம்ம என்ன டாக்டரோ இன்ஜினியரோ நம்ம தொழிலை வச்சு நான் இன்னாராக இருக்கிறேன்ட்டு வர்றது, அது கூட தேகாபிமானம் தான். பிறகு சம்பந்தங்களில் மாட்டிக்கொள்ளும் விதவிதமான நான். அதுக்கப்புறம் சம்பந்தம், எங்கள் அப்பா டாக்டர், எங்கள் அம்மா, அந்த மாதிரிலாம் சம்பந்தம் தொடர்பில் மாட்டிக்கொண்டு அந்த விதவிதமான நான் வருது. இதில் தான் மாயா வந்து நுழையுது. பிறகு விதவிதமான பதவிகளுக்கு நான், அப்புறம் தான் இது பதவிகளே வருது. அதுக்கப்புறம் தான் அந்த டாக்டர், இன்ஜினியர், அதெல்லாம் விதவிதமான அந்த பதவிகள்லாம் நான்ன்ற ரூபத்தில் வருது. அதை விட சூட்சமானது தனது விசேஷத்தாவிற்கான நான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சூட்சமாக நம்மக்கிட்ட விசேஷதா ஏதாவது இருக்கும் பாருங்களேன். நல்லா பாட்டு பாடுவாங்க, நல்லா படிப்பாங்க, நல்லா சமைப்பாங்க, அந்த மாதிரி நல்லா தையல் கற்றுக்குவாங்க, அந்த மாதிரி ஏதோ ஒரு விசேஷத்தன்மை இருக்கும் அவங்கள்ட்ட. அந்த நான் வந்து இது என்னால் தான் முடியும், நான் தான் அந்த மாதிரின்ற மாதிரி இருப்பாங்க. அந்த விசேஷத்தாவிற்கான நான்ன்றது அது ரொம்ப சூட்சமான ரூபம்னு சொல்லி சொல்கிறாரு. உயர்ந்த நிலையிலேருந்து கீழே கொண்டு வந்து விடுகிறது. இந்த நான்ன்றது தான் எவ்வளோ உச்சியில் நம்ம இருந்தோமோ, அந்த பாபா பூஜைக்குரிய நிலையில் நம்மளை வச்சுருந்தாரோ, இந்த நான்ன்றது நம்மளை கீழே கொண்டு வந்துடுது சொல்லி சொல்கிறாரு. ஒவ்வொருவரிடமும் விசேஷத்தா இருக்கிறது. எல்லாருக்கிட்டையுமே விசேஷத்தா இருக்குது. விசேஷத்தா இல்லாதவங்களே கிடையாது. உலகத்தில் இருக்கிறவங்க எல்லாருக்குமே விசேஷத்தா இருக்குது. ஸ்தூலத்திலோ இருக்குது, சூட்சுமத்திலையோ எந்த விசேஷத்தா இல்லாத மனிதன் யாருமே கிடையாது சொல்லி பாபா சொல்றார். ஸ்தூலத்தில் இங்கே உலகத்தில் நம்ம பார்க்குறோம், சூட்சுமத்திலையும் நம்ம வந்து பார்க்குறோம். சூட்சும உலகத்திலேயே பிரம்மா, விஷ்ணு, சங்கர் இருக்கிறாங்க. எல்லாருக்குமே வந்து விசேஷதா இருக்குது. விசேஷதா இல்லாத மனிதன் யாருமே கிடையாது சொல்கிறாரு. ஞானி வாழ்க்கையிலும் ஒவ்வொரு பிராமணனுக்குள் குறைந்தது ஒரு விசேஷதா அவசியம் இருக்கும். இப்போ பிகேவா நம்மளை தேர்ந்தெடுத்திருக்காருல்ல, இந்த ஞான வாழ்க்கையில் கூட ஒரு பிகேக்குள்ளாரையும் குறைஞ்சது ஒரு விசேஷதா கண்டிப்பாக இருக்கும். இல்லாதவங்க யாருமே கிடையாது. நான் ஒரு வேஸ்ட்டு, எனக்கு ஒன்றுமே இல்லை, என்ன போய் பாபா தேர்ந்தெடுத்திருக்காருன்னு சொல்கிற அளவுக்கு யாருமே கிடையாது. எல்லாருக்குள்ளாரையும் ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்குது. அதை வச்சு தான் பாபா சேவைக்கு இழுக்கிறாரு. அதை நம்ம பார்த்தாலே போதும். எல்லார்கிட்டருந்து அந்த விசேஷத்தன்மையை பார்த்தாலே அவங்களுடைய விசேஷத்தன்மை நமக்கும் வந்துடும். ஆனால் நம்ம பார்க்குறதெல்லாம் டிஃபெக்ட். அந்த டிஃபெக்டை பார்த்துட்டு நமக்குள்ளார டிஃபெக்ட் ஆகிடுது. அதான் பாபா சொல்கிறாரு, எல்லாருக்குள்ளாரையும் ஒரு விசேஷத்தா அவசியம் இருக்கும். ஆனால் ஞானி வாழ்க்கையில் விசேஷத்தா பரமாத்மாவின் கொடுப்பினை ஆகும். ஆனால் இந்த பிகே வாழ்க்கையில் பாபா தேர்ந்தெடுத்து நம்ம அந்த சிறப்புத்தன்மையால் தான் நம்மளை சேவையில் கொண்டு வந்து விடுறாரு. ஆனால் அந்த விசேஷத்தன்மை யார்கிட்ட இருந்து வந்துச்சு? அது நமக்கே இருக்குதா? பிறவியிலே நமக்கு இருக்குதா? அதுதான் இருக்கக்கூடாது. அது வந்து கடவுளுடைய கொடுப்பினை, அது பரமாத்மாவுடைய கொடுப்பினை தான் அந்த விசேஷத்தா. அது பரமாத்மாவனுடைய பரிசாகும் சொல்லி பாபா சொல்கிறார். கடவுளே கொடுத்த கிஃப்ட் அது. நான் நல்லா பாட்டு பாடுறேன்,
அந்த மாதிரி அது வந்து கடவுள் கொடுத்த கிஃப்ட். எனக்கு பாடுறதுக்கான வாய்ப்பு கொடுத்துருக்குறாரு, எனக்கு குரல் கொடுத்துருக்குறாரு, என்ன அழகா அந்த மாதிரி பாடுறதுக்கு அந்த ஸ்வரம் அந்த இதெல்லாம் கரெக்டாக பாடுறதுக்கு கடவுளே கொடுத்த பரிசு தான் அது. நானே பாடுறேன் கிடையாது, அது கடவுளுடைய பரிசு. பரமாத்மாவின் கொடுப்பினையை தேக அபிமானத்திற்கு வசமாகி நான் என்பதில் கொண்டு வந்தால் நான் இவ்வாறு இருக்கிறேன். இந்த ராயல் அபிமானம் மிகப்பெரிய நான் ஆகும். இப்ப கடவுளே கொடுத்த பரிசை தேக அபிமானத்துக்கு வசமாகி நான் தான் இந்த மாதிரி நல்லா பாட்டு பாடுவேன், எனக்கு தான் இந்த விசேஷத்தன்மை இருக்கு அப்படின்னு கொண்டு வந்துட்டீங்கன்னா நான் இவ்வாறு இருக்கிறேன், இந்த ராயல் அபிமானம் மிகப்பெரிய நான் ஆயிடும்னு சொல்லி சொல்றாரு. சமர்ப்பணம் ஆகியிருக்கிறீர்கள், ஆனால் பிறகு எதை பார்க்க வேண்டும் சொல்லி பாபா சொல்றாரு. சமர்ப்பணமும் ஆயிட்டோம், கடவுள்கிட்ட வந்து சமர்ப்பணம் ஆயிட்டோம், ஆனாலும் இப்ப எதை பார்க்கணும்னு சொல்லி பாபா சொல்றாரு. ஆசிரியர்கள் அனைவருக்கும் தங்களை என்ன கூறிக்கொள்கிறீர்கள்? இப்ப ஆசிரியர் நீங்க எல்லாருக்கும் உங்களை என்னன்னு சொல்லிக்கிறீங்க? சமர்ப்பணம் அல்லவா? சமர்ப்பணம் ஆசிரியர்கள் தானே சொல்றீங்க. ஆசிரியர்கள் எல்லாருமே சமர்ப்பணம் ஆகிட்டீங்களா சொல்லி கேட்கிறாரு. சரி, இல்லறத்தில் இருப்பவர்கள் சமர்ப்பணம் ஆயிட்டீங்களா சொல்லி கேட்கிறாரு. பிகே குழந்தைகள் இல்லறத்துல இருக்கிறாங்க, நீங்க சமர்ப்பணம் ஆயிட்டீங்களான்னு கேட்கிறாரு. ஆம் அல்லது இல்லை சொல்லி சொல்றாரு. பாண்டவர்கள் சமர்ப்பணம் ஆகிட்டீங்களா? மிக்க நன்று, வாழ்த்துக்கள் சொல்லி சொல்றாரு. அடுத்து என்ன செய்ய வேண்டும்? சமர்ப்பணம் ஆகிவிட்டீர்கள், மிக்க நன்று, பாபாட்ட சரண்டர் ஆயிட்டோம், ரொம்ப நல்லது. அடுத்து இதை சோதிக்க வேண்டும், அடுத்து இதை டெஸ்ட் பண்ணுங்க, என்னவென்று சொல்லட்டுமா சொல்லி கேட்கிறாரு. சமர்ப்பணம் தான் ஆகிவிட்டோம், பிறகு என்ன செய்ய வேண்டும் என்று நீங்கள் கேட்கலாம். ஒன்று சமர்ப்பணம், அதன் பிறகு சர்வ சமர்ப்பணம். சர்வனா அனைத்தும் என்பதில் விசேஷ கோடிட வேண்டும் சொல்லி பாபா சொல்றாரு. நான் வந்து சும்மா பிகே ஆயிட்டேன், அவ்வளவுதான் சமர்ப்பணம் ஆயிட்டேன். ஒன்று அதை பண்ணிட்டீங்க, ரெண்டாவது சர்வ சமர்ப்பணம், எல்லாத்தையும் பாபா கிட்ட சமர்ப்பணம் பண்ணணும். தனது மனம் புத்தி சம்ஸ்காரம் சகிதமாக சமர்ப்பணம். என் மனசுன்னே சொல்லக்கூடாது, என்னுடைய சம்ஸ்காரம் பழைய சம்ஸ்காரம்னே சொல்லக்கூடாது, என் புத்தினே சொல்லக்கூடாது, எல்லாமே பாபாட்ட கொடுத்த பிறகு அதுல என்னதுன்னு எங்க வந்தது? எல்லாமே பாபா. அதுதான். ஒருத்தவங்கள்ட்ட நம்ம கடன் வாங்கிட்டோம்னா இப்ப அவங்கள்ட்ட நம்ம வந்து சரண்டர் ஆயிட்டோம் இல்லையா, அப்ப அவங்க சொல்ற பேச்சுதான் நம்ம கேட்கணும், அந்த மாதிரி ஆயிடும். அந்த மாதிரி இப்ப பாபா கிட்ட நம்ம போயிட்டு சரண்டர் ஆயிட்டோம், அப்ப வந்து அவர் சொல்றதா கேட்கணும். என்னோட மனசுன்னு என்ன இருக்கு, பாபா என்ன சொல்றாரோ அதான். என்னோட புத்தின்னு என்ன இருக்கு, பாபா என்ன சொல்றாரோ அதான். என்னோட சம்ஸ்காரம் எதுவுமே இல்லை, பாபாவோட சம்ஸ்காரம் என்னவோ அதுதான் என்னுடைய இது. அந்த மாதிரி சமர்ப்பணம் ஆகணும். ஏனெனில் அந்த அளவிற்கு முன்னேறுகிறீர்களோ, முயற்சியில் தீவிர வேகத்திற்கான அடி எடுத்து வைக்கிறீர்களோ, எடுத்து வைத்து கொண்டும் இருக்கிறீர்கள். ஏன்னா அந்த அளவுக்கு நீங்க முன்னேறீங்க, முயற்சியில் கூட தீவிர வேகத்துக்கான அடி எடுத்து வைக்கிறீங்க, எடுத்து வைத்து கொண்டுதான் இருக்கிறீங்க. ஆனால் நிகழ்கால சூழ்நிலையின்படி பிராமண வாழ்க்கையிலும் கூட மனம் மற்றும் புத்தியின் மீது வீணானவைகளின் பாதிப்பு, கெட்டவைகள் அல்ல, கெட்டதெல்லாம் அழிஞ்சிட்டுது, ஆனா அந்த வீணானவைகளின் பாதிப்பு வந்து நிகழ்கால சூழ்நிலைப்படி நம்ம மனசு புத்தியில வருது. ஆனால் வீணானவைகள் மற்றும் எதிர்மறையின் பாதிப்பு அதிகமாக இருக்கிறது சொல்லி பாபா சொல்றார். சரண்டர் என்னமோ ஆயிட்டீங்க, முயற்சி என்னமோ தீவிர வேகத்துல தான் போயிட்டு இருக்குது, ஆனா நிகழ்கால சூழ்நிலைப்படி பிகே லைஃப்ல மனசு புத்தியில அந்த வீணானவைகளின் பாதிப்பு, கெட்டவைகளின் பாதிப்பு இல்லை. ஆனா வந்து இந்த வீணானது நெகட்டிவ் யோசிக்கிறது, இப்படி ஆயிடுமோ அப்படி ஆயிடுமோன்ட்டு தேவையில்லாத யோசிக்கிறது, வீணானது தேவையில்லாதது, அது நம்ம வாழ்க்கையில நடந்து கூட இருக்காது, நடக்கவும் போகாது, இனிமே நடக்கவும் செய்யாது. ஆனா அதை யோசிச்சுட்டு உட்கார்ந்துருப்போம். இந்த பாதிப்பு தான் அதிகமா இருக்குதுன்னு சொல்லி சொல்றாரு. ஆகையால் யதார்த்தம் மற்றும் சத்திய நிர்ணயம் செய்யும் உணரும் சக்தி குறைந்து விடுகிறது. எது யதார்த்தமோ எது சத்தியமோ அதை வந்து நிர்ணயம் செய்யக்கூடிய அந்த உணரும் சக்தி குறைஞ்சிருது சொல்லி சொல்றாரு. யதார்த்தத்தை புரிஞ்சுக்கிற சக்தியே இல்லை, சத்தியத்தையும் புரிஞ்சுக்கிற சக்தியே இல்லை உங்கள்கிட்ட சொல்றாரு, குறைஞ்சிருதுன்றாரு. புரிந்து கொள்வதன் மூலம் உணர முடிகிறது, ஆம் இது தவறு, இது சரியானது அல்ல. புரிஞ்சுக்கிறது மூலம் நம்ம உணர முடியும், ஆமா இதுதான் ரைட்டு, இது தப்புன்ட்டு நம்மளால புரிஞ்சுக்க முடியும். ஆனால் ஒன்று விவேகத்தின் ஆதாரத்தில் உணர்வது, மற்றொன்று உள்ளபூர்வமாக உணருது. சிலர் வந்து வாழ்க்கையில எதையாவது பிரச்சனை வரும் அப்ப உணர்வாங்க, அப்ப நல்லது யாரு, நல்லது என்ன கெட்டது என்னன்றத புரிஞ்சுக்குவாங்க, விவேகத்தின் ஆதாரத்துல உணர்வாங்க. இன்னொன்னு உள்ளபூர்வமா உணர்வாங்க, ஆமா நான் பண்ணது தப்புதான், நான் அந்த மாதிரி செஞ்சிருக்க கூடாது, தப்புன்னு உள்ளபூர்வமா உணர்றது. ரெண்டு விதமா உணர்றது. சிலது அந்த சூழ்நிலையின் காரணமா உணர்றது. ஒரு விஷயத்தை
உள்ளபூர்வமாக உணர்ந்து விட்டால் உலகமே மாறினால் சுயம் மாற மாட்டார்கள். யார் உள்ளபூர்வமா உணர்ந்துட்டாங்களோ அவங்க உலகமே மாறினாலும் தான் மாற மாட்டாங்கன்னு சொல்லி சொல்றாரு. பழைய சம்ஸ்காரம் 63 பிறவிகளாக இருக்கின்ற காரணத்தினால இயற்கையாக ஆகிவிட்டது. இப்ப நமக்கு அந்த பழைய சம்ஸ்காரம், அந்த மாயாவுடைய சம்ஸ்காரம் எதெல்லாம் இருக்குதோ, யாராருக்கு எது எது இருக்கோ ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒன்று பர்சன்டேஜ் அதிகமா இருக்கும். காமம், கோபம், பற்று, ஆசை, அகங்காரம், இது எல்லாருக்குள்ளாரையும் பர்சன்டேஜ் சதவிகிதத்துல இருக்குது, கூட குறைச்சலா. அது 63 பிறவிகளா நம்ம கிட்ட இருக்கிற காரணத்தினால அது நேச்சுரலாகவே ஆயிடுச்சு. என்னுடைய நேச்சரே தான். சட்டுன்னு கோபம் வரும், இதான் என்னுடைய நேச்சர். சிடுசிடுப்பு தன்மை வரும், அதான் என்னுடைய நேச்சர்னு சொல்லுவாங்க. நான் எதுக்கு எடுத்தாலும் அப்படியே சென்சிட்டிவ் ஆகி அழுதுருவேன். எனக்கு அதான் நேச்சர், எப்பவுமே எனக்கு அதான். யாராவது ஏதாவது ஒன்று சொல்லிட்டா போதும் எனக்கு அழுக வந்துடும். இதெல்லாம் என்னுடைய நேச்சர்னு சொல்லுவாங்க. அது பழைய சம்ஸ்காரம் 63 பிறவியா இருக்கிற காரணத்தினால்தான் அந்த மாதிரி இயற்கையாவே அவங்களுக்கு ஆகிடுச்சு. இதை வேறு ஒரு வார்த்தையின் இது தவறு கிடையாதுன்னு சொல்லுவாங்க. வேற ஒரு வார்த்தையில சொல்லுவாங்க, இது தவறு கிடையாது, என்னுடைய குணம் என்று கூறுகிறோம். என்னுடைய குணம் இது தவறு கிடையாதுன்னு சொல்றோம். ஆக சில சம்ஸ்காரம் அழிகிறது, சில அமுங்கி விடுகிறது, பிறகு வெளிப்பட்டு விடுகிறது. இப்ப அவர் சொல்றாரு, இந்த மாதிரி சொல்றதுனால சில சம்ஸ்காரம் அழியுது. நம்ம உள்ளபுறமா உணரும் போது அது அழிஞ்சிரும். ஆனா சிலது அமுங்கி போயிருக்கும். ஆனா பிறகு சூழ்நிலை வரும்போது வெளிப்பட்டு விடுகிறது சொல்லி பாபா சொல்றாரு. பார்த்தா நம்ம நல்லா தான் இருக்கிற மாதிரி தோணும். ஆனா ஒரு சூழ்நிலை வரும்போது நம்ம கிட்ட இருந்து திரும்ப அந்த கோப சம்ஸ்காரம் எல்லாம் வெளிப்பட்டு விடும் சொல்லி சொல்றாரு. அதனாலதான் இந்த உள்ளபூர்வமா நம்ம உணர்ந்துட்டோம்னா உலகமே மாறினாலும் நம்ம மாற மாட்டோம்னு சொல்லி பாபா சொல்றாரு. ஆனால் சர்வ சமர்ப்பணம் என்றால் ஒவ்வொரு ஆத்மாவிற்காக மனதின் உணர்வு மற்றும் பாவனை மாறிவிட வேண்டும். இப்ப யார் எல்லாத்தையும் சமர்ப்பணம் பண்ணிட்டாங்களோ, இப்ப இந்த மிலிட்ரிக்கெல்லாம் போறாங்கல்ல, வீடு வாசலே விட்டுட்டு போறாங்க, அவ்வளவுதான். அவங்க போனா திரும்பி வருவாங்களோ வரமாட்டாங்களோ தெரியாது. அவங்க குழந்தை குட்டி தெரியும், அவங்களுக்கும் மனைவிக்கும் தெரியும், அவங்க போறாங்க என்ன வேணாலும் ஆகலாம் யுத்த காலத்துலன்ட்டு. அதனால தன்னுடைய உடல் எல்லாத்தையுமே சரண்டர் பண்ணிட்டு தான் அவங்க மிலிட்ரிக்கு போறாங்க. நாட்டுக்காக போராடும் போது என்ன வேணாலும் ஆகலாம். அந்த மாதிரி நம்மளும் சர்வ சமர்ப்பணம் ஆகணும். எது வேணாலும் அந்த மாயாவோட போராட்டத்துல நம்மளுதுன்னு எதுவுமே இருக்கக்கூடாது இங்க. அந்த மாதிரி இருக்கிறவங்களாலதான் அப்ப என்னதுன்னு எதுவுமே இல்லாத போது தான் உலகம் ஆத்மாவுக்காக நமக்கு என்ன வரும், சுப பாவனை வரும். எல்லாருக்காகவும் நம்ம சேவை செய்யணுன்றது வரும். ஒவ்வொரு ஆத்மாவிற்காக மனதின் உணர்வு மற்றும் பாவனை மாறிவிட வேண்டும் சொல்லி பாபா சொல்றாரு. அவங்க கெட்டவங்களா கூட இருக்கட்டும், நம்ம கூடவே இருப்பாங்க, குழி பறிப்பாங்க, நமக்கு பிடிக்காது, அவங்களுக்கு நம்மள பிடிக்காது, நமக்கு அவங்கள பிடிக்காது, அந்த மாதிரி இருப்பாங்க நிறைய பேருக்கு. அவங்களுக்காக கூட மனதின் உணர்வு பாவனை நமக்கு மாறிடணும். சர்வ சமர்ப்பணம்னா அவங்க தான் அந்த மாதிரி இருப்பாங்க. எப்படிப்பட்ட ஆத்மாவாக இருந்தாலும் விதவிதமான ஆத்மாக்கள் இருக்கத்தான் செய்வார். நம்ம கூடவே இருக்கிறவங்களே விதவிதமா தான் இருப்பாங்க. ஒருத்தவங்க மாதிரி மற்றவங்க இருக்க மாட்டாங்க இல்லையா. புருஷார்த்தம் கூட எல்லாரும் பாபா சொல்லிட்டாரு, வரிசை கிரமம்ட்டார். எல்லாரும் ஒரே மாதிரியே முயற்சி செய்ய மாட்டாங்க, விதவிதமா தான் இருப்பாங்க. எப்பேற்பட்ட ஆத்மாவாக இருந்தாலும் சரி. இது ஒரு கல்ப விருட்சம் அல்லவா, இது வரிசை கிரமம். விதங்கள் இல்லையெனில் அழகே இருக்காது. பாபா சொல்றாரு, விதவிதமா இருந்தா 5 விரலும் ஒரே மாதிரி இருக்குதா, விதவிதமா தானே இருக்கு, விதவிதமா இல்லைன்னா அழகே இருக்காது சொல்லி பாபா சொல்றாரு. ஆனால் ஒவ்வொரு ஆத்மாவின் மீதும் சுப பாவனை மற்றும் சுப விருப்பம் இருக்க வேண்டும். எல்லார் மேலேயும் நமக்கு சுப பாவனை சுப விருப்பம் இருக்கணும்னு சொல்லி பாபா சொல்றாரு. சுபமற்ற பாவனையும் மாற்றி சுப பாவனையாக வைக்க வேண்டும் அல்லது கொடுக்க வேண்டும். இப்ப நமக்கு முன்னாடியெல்லாம் நம்ம பக்தியில இருக்கும்போது யாராவது ஏதாவது சொல்லிட்டாங்கன்னா உடனே அவங்கள திட்டிட்டு அவங்கள பத்தி பேசிக்கிட்டு அப்படியே உட்காந்துருப்போம் இல்லையா. பாபா சொல்றாரு, சுபமற்ற பாவனையா இருந்தா கூட அதை மாத்தி சுப பாவனையா வைக்கணும். அவங்களும் ஆத்மா, நடிக்க வந்தவங்க, அவங்க பார்த்து நடிக்கிறாங்க, அவ்வளவுதான். நம்ம சுபபாவனை வைக்கணும், கொடுக்கணும்னு சொல்லி சொல்றாரு. ஒவ்வொரு ஆத்மாவின் மீதும் சுப விருப்பம், இவர் அவசியம் மாறி விடுவார் அப்படின்ட்டு நம்ம வைக்கணும். கண்டிப்பா அவங்களும் மாறிடுவாங்க. டிராமால எல்லாரும் மாறிட்டே தான் வராங்க இல்லையா. பாபா எப்படியோ அந்த ஆத்மாவுடைய கர்மானுசாரம் நடக்குது, எல்லாமே நடக்குது, எல்லாருக்குமே மாற்றம் வந்துட்டு தான் இருக்குது. இவர் மாறவே மாட்டார் என்று நினைக்க கூடாது. ஒருபோதும் நம்ம வாயால அப்படி சொல்லவே கூடாது. இவங்கெல்லாம் எங்க இருந்து மாறுறது அப்படின்லாம் சொல்லவே கூடாது. நீங்கள் அவருக்கு நீதிபதியாகி தீர்ப்பு கொடுக்க வேண்டாம். நீங்க யாரு அவங்களுக்கு நீதிபதியாகி தீர்ப்பு கொடுக்கறது, நீங்க என்ன ஜட்ஜான்னு சொல்லி கேக்குறாரு. நீங்கெல்லாம் தீர்ப்பு கொடுக்க வேண்டாம், இவர் மாறவே மாட்டார்னு நீங்க சொல்லாதீங்கன்னு சொல்லி சொல்றாரு. இயற்கையையும் மாற்றி சதோ குணமாக ஆக்கியே தீர்வோம் என்று சவால் விட்டுக்கிறீர்கள். நீங்க என்ன சொல்லியிருக்கிறீங்க, நாங்க இந்த இயற்கையை மாத்தி சொர்க்கத்தை கொண்டு வருவோன்ட்டு சவாலே விட்டுருக்கிறீங்க இல்லையா. பிகே ஆயிட்டு
மாறுமா மாறாதா என்று கேள்வி கிடையாது, ஆக்கியே தீர வேண்டும். பாபா சொல்றாரு இயற்கை மாறுமா இல்லை மாறாதான்ற கேள்வியே இங்கே கிடையாது. இயற்கையை மாறியே ஆகணும், சொர்க்கம் வந்தே ஆகணும், இதுதான் நேதி இல்லையா? ஆக்கியேன்ற வார்த்தையை பாபா அடிக்கோடிட்டு இங்கே குறிப்பிடுறாரு. கண்டிப்பா இயற்கையை நம்ம மாற்றியே தீரணும், ஆக்கியே தீரணும். அது பாபா அடிக்கோடிடுறாரு. அது வந்துதான் ஆகணும். ஏன்னா இந்த இப்போ இரவு வருது, பகல் வருது, எல்லாமே வருது இல்லையா? அப்புறம் சீசன் மாறிட்டு தான் இருக்குது. அது மாதிரி இந்த இயற்கையை மாறி சத்தியுகம், திரேதாயுகம், துவாபரயுகம், கலியுகம் சுற்றி கொண்டு தான் இருக்குது இல்லையா? கண்டிப்பாக வந்து தான் ஆகணும். ஆக இயற்கையே மாற்றி விடும்போது ஆத்மாவை மாற்ற முடியாதா சொல்லி கேட்குறாரு. நல்லா கேள்வி கேட்குறாரு பாருங்க. உங்களால் இயற்கையே மாற்ற முடியணும் போது ஒரு ஆத்மாவை உங்களால் மாற்ற முடியாது, இவங்க மாறவே மாட்டாங்க, இவங்களாம் சரியே கிடையாதுன்னு ஏன் சொல்கிறீங்க அப்படின்னு கேட்குறாரு. எல்லா ஆத்மாவும் மாறுவாங்க, நீங்கள் யார் ஜட்ஜு, நீங்கள் யார் சொல்கிறதுக்கு? ட்ராமா படி எல்லாரும் மாறுவாங்கன்னு சொல்லி சொல்கிறார். ஆத்மா இயற்கையின் புருஷன். பாருங்க, ஆத்மா தான் இயற்கையின் புருஷன். நம்ம என்னமோ இயற்கையை பார்த்து பயந்துட்டு இருக்கிறோம். நம்மளுடைய ஸ்திதியில தான் இயற்கையை இயங்குதுன்னு சொல்லி பாபா சொல்றாரு. இயற்கையை மாற்றி விடுவோம், புருஷர்களை மாற்ற முடியாது சொல்லி பாபா சொல்றாரு. இயற்கையை நீங்க எப்படி சொல்லலாம்? இயற்கையை மாற்றிடுவோம், ஆனா ஆத்மா புருஷர்களை மாற்ற முடியாதுன்ட்டு எப்படி நீங்க சொல்லலாம்? ஏன் சொல்லி கேட்கிறாரு. இயற்கையே மாற்றும் போது ஆத்மாவை மாற்ற முடியாதா? நிகழ்காலத்தில் இந்த மனம், புத்தி, சம்ஸ்காரம், சுய மாற்றம் மற்றும் அனைவரின் மாற்றம், இதுதான் சேவையாகும் சொல்லி பாபா சொல்றாரு. இப்போ பாருங்க, இப்போ என்ன சேவைன்றத பாபா கரெக்டா சொல்றாரு. நீங்க வாய் மூலமா ஞானம் கொடுத்துடலாம், அதெல்லாம் ஒன்றும் பெரிய சேவை கிடையாது. நீங்க மாறுங்க, இந்த மனசு, புத்தி, சம்ஸ்காரத்தை மாத்துங்க. சுய மாற்றம் நீங்க மாறினீங்கன்னா அனைவரும் மாறிடுவாங்க. அனைவரின் மாற்றம், இதுதான் இப்போ சேவைன்னு சொல்லி பாபா சொல்றாரு. இந்த ஆண்டு என்ன செய்ய வேண்டும் என்று அனைவரும் கேட்கின்றனர். இப்போ எல்லாரும் கேட்குறாங்க, இந்த ஆண்டு என்ன பாபா செய்யறது? இரட்டை சேவை செய்ய வேண்டும். ஒன்று, தன்னை சர்வ சமர்ப்பணம் செய்யணும். உங்களது வாயுமண்டலம், உங்களது சூழ்நிலை, உங்களது சகவாசம், உங்களது உள்ளத்தின் உதவி, உங்களது உள்ளபூர்வ ஆசீர்வாதம் மற்றவர்களையும் எளிதாக மாற்றுவதில் உதவி செய்யும் அளவிற்கு தன்னை சமர்ப்பணம் ஆக்கி கொள்ளுங்கள் சொல்லி பாபா சொல்றாரு. நீங்க எந்த மாதிரி சர்வ சமர்ப்பணம் ஆகணும்? உங்களுடைய மனசு, புத்தி, உங்களுக்குன்னு எதுவுமே இருக்கக்கூடாது, எல்லாமே பாபா சேவையில அர்ப்பணிச்சிடணும். அதன் மூலமா உங்க வாயு மண்டலத்தை நீங்க மாத்தணும். உங்க சூழ்நிலை, உங்க சகவாசம், உள்ளத்தின் உதவி, ஆசீர்வாதம் மற்றவங்களுக்கு எளிதாக அவங்கள மாற்றுறதுக்கு உதவி செய்ய அளவிற்கு நீங்க ஆகுங்க. அந்த அளவிற்கு தன்னை மாற்றிக்கொள்ள வேண்டும் சொல்லி பாபா சொல்றாரு. நீங்க மாத்திக்கணும், உங்களை மாத்திக்கணும். நான் மாறவே மாட்டேன், உலகம் மாறணும்னா எப்படி மாறும்? நம்மளை சுத்தி இருக்கிறவங்க மாறணும், நான் மாற மாட்டேன், அப்படியேதான் இருப்பேன், மற்றவங்க மட்டும் மாறணும்னா எப்படி மாறுவாங்கன்னு சொல்லி கேட்கிறாரு. நீங்க தான் வேறு பகுதியில் இருக்கிறீங்க, நீங்க மாறினாதான் உலகமே மாறும்னு சொல்லி சொல்றாரு. சர்வ சமர்ப்பணம் செய்ய வேண்டும். இப்போ நம்ம ஃபுல்லாக சமர்ப்பணம் பண்ணிடணும் பாபாட்ட. ஒன்று இந்த சேவை, மற்றொன்று மனித சேவை சொல்லி பாபா சொல்றாரு. ஒன்று நம்ம இந்த ஞானத்தின் மூலமா சேவை பண்ணணும், இன்னொன்று மனித சேவை. ரிசல்ட் பார்க்கின்ற போது நாலாபுறங்களிலும் உள்நாடு, அயல்நாடுகளில், நகரங்களில் அனைத்து பிராமண குழந்தைகளும் இதுவரை என்ன சேவை செய்திருக்கிறீர்களோ, தந்தையின் அன்பில் மூழ்கி செய்திருக்கிறீர்கள். இது வரைக்கும் நீங்க என்னெல்லாம் சேவை பண்ணீங்களோ பாபாவோட அன்புல மூழ்கி செஞ்சீங்க, அதற்காக பாப்தாதா மிக 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 வாழ்த்துக்கள் கொடுக்குறாரு. அடுத்து என்ன செய்ய வேண்டும்? யார் பிராமணர்களாக ஆகியிருக்கிறார்களோ பிராமணர்களும் விருத்தியாக வேண்டும், மேலும் தீவிர வேகத்தில் விருத்தியாக வேண்டும். அடுத்து என்ன பண்ணணும்? இப்போ யாரெல்லாம் பிகே ஆகிருக்கிறாங்களோ அவங்க பிகேஸும் விருத்தி ஆகணும், மேலும் தீவிர வேகத்தில் நிறைய பேர் வரணும், விருத்தி ஆகணுன்றாரு. மேலும் மனிதர்களுக்கு பிரியமான சேவை, விதவிதமான திட்டம் மூலம் சேவை நடைபெற்று கொண்டிருக்கிறதோ அது மிகவும் நன்றாக இருக்கிறது. இப்போ நிறைய பிரியமான சேவை செய்கிறாங்க மனிதர்களுக்காக, வெளியில் இருக்கிறவங்களுக்காக விதவிதமாக திட்டம் போட்டுலாம் சேவை பண்ணுறாங்க, அதெல்லாம் நல்லா இருக்குன்றாரு. இப்போது விதவிதமான இடங்களில் சகயோகி ஆத்மாக்கள் நன்றாக நிமித்தமாக இருக்கின்றனர். இப்போ நிறைய சென்டரில் நிறைய சகயோகி ஆத்மாக்கள் கருவியாக இருக்கிறாங்க. சகயோகிகள் மிக நன்றாக இருக்கின்றனர். சகயோகம் என்பது ஒரு அடி எடுத்து வைத்திருக்கின்றனர். இப்போ நம்ம ஹெல்ப் பண்ணுறோம், பாபா சேவைக்கு ஹெல்ப் பண்ணுறோம், ஒத்துழைப்பு கொடுக்குறோன்னா அது ஒரு அடி எடுத்து வச்சிருக்கிறாங்கன்னு சொல்லி சொல்கிறாரு. ஆனால் அடுத்த அடி என்னன்னு பார்த்தீங்கன்னா சகஜ யோகியாகவே ஆகிறது. சகயோகன்றது போய் ஒத்துழைப்பு கொடுக்கறது, சகஜ யோகன்றது எப்பயுமே பாபா நினைவுல இருக்கிறது, சகஜமா இருக்கிறது. நம்ம பாபாவோட நினைவு சகஜமா இருக்கிறது, அது அடுத்த அடி. கர்ம யோகி, கர்மா செய்யும் போதும் நம்ம யோகியா இருக்கிறது, இது அடுத்த அடி. கர்ம யோகி அல்லது சகஜ யோகியாகவும் சிலர் ஆகியிருக்கின்றனர். இப்ப சிலர் பார்த்தீங்கன்னா சகஜமா பாபா நினைவுல இருக்கிறாங்க, கர்மா செய்யும் போதும் யோக நிலையிலே இருக்கிறாங்கன்றாரு. இதுவும் அடுத்த நிலையாகும். இப்போது இப்படிப்பட்ட ஆத்மாக்கள் நடைமுறை சுரூபத்தில் மேடையில் நடிப்பு நடிக்க வேண்டும். இப்ப பாபா சொல்றாரு,
இப்போ ப்ராக்டிக்கலாக எப்பேற்பட்ட ஆத்மாக்கள் நடிப்பு நடிக்கணும்னா, இப்போ ட்ராமா மேடையில் சகஜ யோகியா யார் இருக்கிறாங்களோ, கர்ம யோகியா யார் இருக்கிறாங்களோ அவங்க தான் அந்த பாட்டை நடிக்கணும். மைக் மேடையில் இருக்கும் அல்லவா, ஆக மைக் ஆகி சேவை என்ற மேடையில் நடைமுறை சுரூபத்தில் அவசியம் வருவார்கள். யார் இந்த மாதிரி இருக்கிறாங்களோ அவங்க மைக் ஆகி சேவை என்ற மேடையில் கண்டிப்பாக ப்ராக்டிக்கலாக சுரூபத்தில் அவசியம் வெளியே வருவாங்கன்றாரு. நீங்கள் வந்து மைட் ஆகி நீங்கள் சக்திசாலியாக இருக்கிறீங்க, அவங்க மைக்காக இருக்கின்றனர். நீங்கள் வந்து யோகா பண்ணி சக்திசாலியாக இருப்பீங்க, உங்களுடைய சகயோகம் கொடுத்துட்டே இருப்பீங்க அவங்களுக்கு. அவங்க பேசுவாங்க, அவங்க வெளி உலகத்தினருக்கு அவங்க சேவை செய்வாங்க, பேசுவாங்க, மைக் ஆகுவாங்க. நீங்கள் சக்திசாலியாகி நீங்கள் அமைதியாக இருக்கணும், நீங்கள் அவங்களுக்கு சக்தி கொடுத்துட்டே இருக்க அவங்க வந்து பேசுவாங்கன்னு சொல்கிறாரு. பிரம்மா பாபா அவ்யக்த ரூபத்தில் மைட்டாக இருந்த குழந்தைகளாகிய உங்களை மைக்காக ஆக்கினார். பிரம்மா பாபா அவ்யக்தமான பிறகு நிறைய சேவை நடந்திருக்குது. இப்போ நடக்கிற சேவை எல்லாத்துக்குமே காரணம் பிரம்மா பாபா தான். அவரும் சக்திசாலியா ஆகி குழந்தைகளை சேவை பண்ண வச்சாரு, நம்மளை வந்து நம்மளை பேச வச்சாரு, மைக்காக ஆக்கினார், நம்மளை சேவை பண்ண வச்சாரு. அதே போன்று நீங்களும் இப்போ மைட் ஆகுங்கள். அந்த மாதிரி நீங்கள் வந்து எங்கே இருந்தாலும் நீங்கள் வந்து சகயோகியாகி இருக்கிற குழந்தைகளுக்கு சேவை பண்ணுறதுக்காக நீங்கள் சக்திசாலி ஆகுங்க. நல்ல மைக்கை தயார் செய்யுங்கள். யாரெல்லாம் நல்லா போயிட்டு பேசினா உலகத்தினர் கேட்பாங்களோ அந்த மாதிரி ஒரு மைக்கை தயார் செய்யுங்கன்னு சொல்கிறாரு. நல்ல நல்ல மைக் இருக்கின்றனர், வேகமாக செல்லக்கூடிய நம்பிக்கைக்குரியவர்கள் இருக்கின்றனர். பாபா பார்த்தாரு, நிறைய நல்ல நல்ல மைக் இருக்கிறாங்க. மைக்குன்னா பேசக்கூடியவங்க, இந்த பாபா ஞானத்தை பேசக்கூடியவங்க இருக்கிறாங்க, வேகமாக செல்லக்கூடிய நம்பிக்கைக்குரியவர்கள் கூட இருக்கிறாங்க. இப்போது அப்படிப்பட்ட ஆத்மாக்களின் தொடர்பை அதிகப்படுத்துவது அவசியமாகும். அந்த மாதிரி இப்போ ஆத்மாக்கள் வருவாங்க, அவங்களோட தொடர்பை அதிகப்படுத்துவது இப்போ அவசியம் சொல்கிறாரு. என்ன செய்வது, எப்படி செய்வது என்று அவர்கள் யோசிக்கின்றனர். அந்த மைக்கா ஆகக்கூடியவங்க நான் என்ன செய்யறது எப்படி செய்யறதுன்ட்டு யோசிக்கிறாங்க. ஆனால் நீங்கள் சக்திசாலியாகி அவங்களுக்கு விதியை கூறுங்கள். அவர்கள் லௌகீக தொழில் மற்றும் அலௌகீக சேவை ரெண்டிலும் சமமாக இருந்து கடைசியில் வந்தவர்கள் வேகமாக முதல் வரிசையில் வந்துவிட வேண்டும் பாபா சொல்கிறாரு. இப்போ வந்து மைக்கா ஆக போகிறாங்க இல்லையா, வெளி உலகத்தினருக்கு ஞானத்தை சொல்ல போகிறவங்க. இப்போ வந்திருக்கிறவங்க அவங்க வந்து லௌகீக தொழிலையும் அலௌகீக சேவை ரெண்டுலேயும் சமமாக இருந்து அவங்களுக்கு வீட்லேயும் வேலை இருக்கும், வீட்லேயும் தொழில் பிஸ்னஸ் பார்த்துட்டு இருப்பாங்க. அலௌகீக சேவை ரெண்டுலேயும் சமமாக இருந்து இப்போ கடைசியில் வராங்க இல்லையா, அவங்க வேகமாக போய் முதல் வரிசையில் வந்துடணும்னு பாபா சொல்கிறாரு. இவ்வாறு பிரத்யட்சமாக வேண்டும். அப்போ தான் கடைசியில் பாபா பிரத்யட்சமாவார். இந்த மாதிரி பிரத்யட்சமாகணும். தொடர்பு மற்றும் கரண்ட் கொடுத்தால் போதும். நீங்கள் அவங்களோட தொடர்பு வச்சுட்டு அவங்களுக்கு சக்தி கொடுத்தா போதும். ஆன்மீக கரண்ட் கொடுக்கணும். ஆன்மீக சக்தி, வைப்ரேஷன், வாயுமண்டலம் என்ற கரண்ட் மற்றும் விதியாகும். இதுதான் விதியாகும் சொல்கிறாரு. சமமாக இருக்கும் வாழ்க்கையானது மிக நன்றாக மற்றும் எளிதாக இருக்கிறது என்பதற்கு நிமித்தமாக அவர்கள் ஆக வேண்டும். அதாவது இப்போ சென்ட்ரலில் போய் சரண்டராகி அங்கேருந்து சேவை பண்ணுறது வேற, வீட்லேயும் இருந்துக்கிட்டு வெளியில் சென்ட்ரலையும் போய் சேவை பண்ணிக்கிட்டு அந்த சமமான வாழ்க்கையை எப்படி இருக்குதுன்ட்டு அவங்க சொல்லும் போது தான் வெளி உலகத்தினர் புரிஞ்சுக்குவாங்க. அப்போ சமமாக இருக்கும் அந்த வாழ்க்கையானது எப்படி இருக்குது, நன்றாகவும் இருக்குது, எளிதாகவும் இருக்கிறது என்பதற்கு கருவியாக அவங்க ஆகணும் பாபா சொல்கிறாரு. சரிதானே, என்ன செய்ய வேண்டும் என்பதை கேட்டுக்கொண்டீர்களா பாபா சொல்கிறார். இப்போ என்ன செய்யணும்னு புரிஞ்சிட்டிங்களா? சிறிய சிறிய பூங்கொத்தை தயார் செய்யுங்கள். சின்ன சின்ன ஒரு பூங்கொத்து ஆத்மாக்களை கொண்டு வாங்கன்னு சொல்கிறாரு. பெரிய பூங்கொத்து இல்லை என்றாலும் 5 மலர்கள் 10 மலர்களின் பூங்கொத்தையாவது கொண்டு வாருங்கள். 5 பேர் 10 பேராவது நல்லா முயற்சி செய்யக்கூடிய குழந்தைகளை கூட்டுவாங்க மதுபன்கின்றாரு. ஒவ்வொரு திசையின் பக்கமும் பாப்தாதாவின் பார்வை இப்போ இருக்கிறது. கேட்டீர்களா பாண்டவர்கள், கேட்டீர்களா? மிக்க நன்று பாபா சொல்கிறாங்க. இரட்டை அயல்நாட்டினர் குதிக்கவில்லை, ஆனால் பறந்து கொண்டிருக்கிறாங்களாம். ஆக முதல் பூங்கொத்து அயல்நாட்டினர் கொண்டு வருவீங்களா கேட்குறாரு. அல்லது பாரதவாசிகள் கொண்டு வருவீங்களா? அந்த 5-10 பேரை யார் கூப்பிட்டு வருவீங்கன்னு கேட்குறாரு. யார் கொண்டு வருவீர்கள்? அல்லது இருவரும் சேர்ந்து கொண்டு வருவீங்களா? ஒரு புறம் அயல்நாடு, மறுபுறம் பாரதம், 2 பூங்கொத்து மேடைக்கு அழைத்து வருவீர்கள். மற்ற விழா கொண்டாடுவது போன்று பாரதம் மற்றும் அயல்நாடு 2 பூங்கொத்திற்கான விழாவும் கொண்டாடுவீர்கள் பாபா சொல்றாரு.
சரிதானே? அயல் நாட்டினர் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லி கேட்குறாரு. சரிதானே? அடுத்த சீசனில் அழைத்து வருவீர்களா? அழைத்து வருவீர்களா சொல்லி கேட்குறாரு. பாரதவாசிகள் அழைத்து வருவீர்களா? லௌகிக் மற்றும் அலௌகிக தொழில் இரண்டும் சமமாக உடையவர்கள். அந்த மாதிரி பிகேவா பார்த்து கூப்பிட்டுவாங்கன்னு சொல்லி சொல்றாரு. வீட்லேயும் இருக்கணும், பாபா சென்டரில் போய் சேவையும் செய்யணும். அதில் ரெண்டுத்துலேயும் சமமாக இருக்கிறவங்கள கூட்டுவாங்க. உங்களை போன்று வெறும் பிராமண வாழ்க்கை வாழ்பவர்களாக அல்ல. உங்களை மாதிரி சரண்டரான பிகேஸ் கிடையாது. லௌகிகமும் இருக்கணும், அலௌகிகமும் இருக்கணும். அவர்களது பிரபாவம் அதிகமாக இருக்கும். அவங்க சொல்லும் போது தான் உலகத்தினர் கேட்பாங்கன்னு சொல்லி சொல்றாரு. சரண்டரானவங்க பிகேஸ் சொன்னால் ஏதாவது ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு பார்ட் இருக்குது. வீட்லேயும் இருந்துக்கிட்டு பாபாவுடைய ஞானம் கேட்கும்போது எப்படி மாற்றம் ஏற்படுது. அலௌகிகமும் இருக்கணும், லௌகிகமும் இருக்கணும். அவங்கள்ட்ட வாழ்க்கையில எப்படி மாற்றம் ஏற்படுதுன்றத அவங்க சொல்லும் போது பிரபாவம் ஏற்படும், அதிகமாக ஏற்படும் சொல்லி சொல்றாரு. உங்களிடம் திருஷ்டி பெறுவதற்கு வருவார்கள். கண்டிப்பாக உங்கள்கிட்ட வருவாங்க, சென்டருக்கு வருவாங்க, உங்கள் திருஷ்டி பெறுவதற்கு வருவார்கள். நல்லது. என்ன யோசித்து கொண்டிருக்கிறீர்கள் ஜெயந்தி அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. ஜெயந்தி சிஸ்டரை கேட்குறாரு, பேர் யோசித்து கொண்டிருக்கிறாயா என்ன? இப்போ அந்த மாதிரி யார் யார் இருக்கிறாங்கன்ட்டு பேர் யோசிக்கிறீங்களான்னு சொல்லி பாபா ஜெயந்தி சிஸ்டரை கேட்குறாரு. நிர்மலா மோகினி என்ற பெயர் யோசித்து கொண்டிருக்கிறாய் அல்லவா சொல்லி பாபா கேட்குறாரு. மனசை படிச்சிடுறாரு. இங்கு பாண்டவர்களை பாருங்கள், பாரதத்தின் பாண்டவர்களும் குறைந்தவர்கள் அல்ல. சுபானு அல்லா, இங்கு பாருங்கள் சிலர் அமர்ந்திருக்கின்றனர். பிரெயின் சகோதரர் அமர்ந்திருக்கிறார் அல்லவா? ஆஸ்திரேலியாவின் பிரெயின் சகோதரர் பூங்கொத்து தயார் செய்ய வேண்டும் அல்லவா? மிக நல்ல நல்ல ஆத்மாக்களின் பெயர்களை கொடுக்கிறீர்கள் சொல்லி பாபா சொல்றாங்க. ஆசிரியர்களும் அதிகம் வந்திருக்கிறீர்கள், ஆசிரியர்களுக்கும் வாழ்த்துக்கள் சொல்லி பாபா சொல்றாரு. நீங்கள் தான் சேவை செய்திருக்கிறீர்கள் அல்லவா? நிறைய ஆசிரியர்கள் அந்த டைம்ல வந்திருந்தாங்க, அவங்க தான் அதிக சேவை செஞ்சிருக்கிறாங்க அல்லவா சொல்லி கேட்குறாரு. சேவைக்கான வாழ்த்துக்கள் சொல்றாரு. நல்லது. குஜராத்தின் நிலை என்ன? குஜராத்தில் இப்போ பெரிய பூகம்பம் ஏற்பட்டது. அதனால பூகம்பம் குஜராத்திலிருந்து ஆரம்பமாகி இருக்கிறது, அதிகமாக குஜராத்தில் ஆகியிருக்கிறது. அயல்நாட்டிலும் சிறிது ஆரம்பமாகி இருக்கிறது. பயப்படவில்லை தானேன்னு சொல்லி பாபா கேட்குறாரு. பூகம்பம் வந்துச்சு, பயந்துட்டீங்களான்னு சொல்லி கேட்குறாரு. குஜராத்தில் இருக்கிறவங்கள்ட்ட கேட்குறாரு. பூமி அசைந்தாலும் உள்ளம் அசைவதில்லை தானே? உலகமே அசைஞ்சாலும் நம்ம மனசு அசையக்கூடாது தானே சொல்லி சொல்றாரு. எங்கு பூகம்பம் ஏற்பட்டதோ நஷ்டம் ஏற்படுகிறது. கண்டிப்பா பூகம்பம் வந்த இடத்துல நிறைய நஷ்டம் இருக்கும். நிறைய வீடு வாசல் எல்லாத்தையும் இழந்திருப்பாங்க, எல்லாமே அழிஞ்சு போயிருக்கும் இல்லையா? அங்கிருந்து வந்திருப்பவர்கள் எழுந்து நில்லுங்கள் சொல்லி கேட்குறாரு. யாரெல்லாம் குஜராத்ல இருந்து வந்தீங்களோ, பூகம்பம் ஏற்பட்ட இடத்துல இருந்து வந்தவங்க எழுந்து நில்லுங்கன்னு சொல்லி சொல்றாரு. அகமதாபாத்ல இருந்து வந்தவர்களும் எழுந்து நில்லுங்கள். நல்லது. உள்ளம் அசைந்ததா, பூமி அசைந்ததா சொல்லி கேட்குறாரு. நீங்க அசைஞ்சிட்டீங்களா இல்ல பூமி மட்டும் அசைஞ்சுதான்னு சொல்லி கேட்குறாரு. என்ன நடந்தது? உள்ளம் சிறிது அப்படி இப்படி என்று ஆனதா? ஆகவில்லை சொல்றாங்க. பாபா கேட்குறாரு, என்ன நடந்தது? உள்ளம் அப்படி கொஞ்சம் கொஞ்சம் ஏதாவது பயந்துட்டீங்களான்னு சொல்லி கேட்குறாரு. ஆகவில்லை, புத்திசாலிகள் தான் சொல்லி பாபா சொல்றாரு. குழந்தைகள் தனது தைரியம் மற்றும் தந்தையின் குடைநிழல் மூலம் தனது ரெக்கார்ட் நன்றாக வைத்திருப்பதை பாப்தாதா பார்த்தார். நிறைய பேர் அந்த டைம்ல பயப்படல, ஏன்னா எனக்கு கூட பாபாவே இருக்கிறாரு, தைரியமா இருக்கிறான்ட்டு. பாபாவோட குடைநிழல் இருக்கும்போது நமக்கு ஒன்றும் ஆகாதுன்றத அந்த டெஸ்ட் பேப்பர்ல பாஸ் பண்ணிட்டாங்க. அது ரெக்கார்டை நல்லா வச்சிருக்கிறீங்கன்னு சொல்லி பாபா பார்த்தாரு. யாரும் தோல்வி அடையவில்லை, யாரும் ஃபெயில் ஆகலை, அனைவரும் தேர்ச்சி பெற்று விட்டனர். இந்த மாதிரி டெஸ்ட் பேப்பர் வரும். அப்போ நம்மளோட மனநிலை என்னன்றது தான் டெஸ்ட் பேப்பரே. நம்ம மனசு அசைஞ்சிச்சுன்னா நம்ம ஃபெயில் ஆயிடுவோம். நம்ம தைரியமாக இருந்தோம், பாபா எப்படி இருந்தாலும் எனக்கு பாபா வழிகாட்டுவார், பாபா என் கூட இருக்கார், அவர் கூட நல்லா இருக்கான்னு பாபா நினச்சிட்டோன்னா நம்ம பாஸு. இதே நம்ம அந்த சூழ்நிலை காரணமாக அது இதுன்னு யோசிச்சோன்னா நம்ம ஃபெயிலு. அனைவரும் தேர்ச்சி பெற்று விட்டனர் சொல்லி பாபா சொல்றாரு. சிலர் குறைவாக, சிலர் அதிகமாக தேர்ச்சி பெற்றிருக்கிறாங்க. ஒவ்வொரு இடத்திலும் வரிசை கிரமம் ஏற்படத்தான் செய்கிறது. இருந்தாலும் எல்லாரும் ஒரே மாதிரி பாஸ் ஆகிறது இல்லை. சிலர் குறைவா பாஸ் ஆகிறாங்க, சிலர் தேர்ச்சி பாஸ் ஆகிறாங்கன்னு சொல்லி சொல்றாரு. ஆனால் தேர்ச்சி பெற்று விட்டீர்கள், வாழ்த்துக்கள். ஆனாலும் தேர்ச்சி பெற்றுட்டீங்கன்றாரு. அதிகம் பாதிப்படைந்த இடத்துல இருந்து யார் வந்திருக்கிறீங்க? நிறைய பாதிக்கப்பட்ட இடத்துல இருந்து யார் வந்திருக்கீங்க? ஒன்று பூஜ் என்ற இடம் பாதிக்கப்பட்டது, மற்றொன்று பஜாவிலிருந்து ஒரு சகோதரி வந்திருக்கிறான்னு சொல்லி சொல்றாங்க. நல்லது. பூஜ்ஜில் 1000 புஜங்கள் உடையவருடன் நீங்கள் இருந்தீர்கள். பூஜ்ல பாதிப்பு இருந்தது இல்லையா குஜராத்ல, அங்க நீங்க யார் கூட இருந்தீங்க? 1000 கரங்கள் உடையவரோட நீங்க இருந்தீங்க. நல்லது. சோதனை தாளில் தேர்ச்சி பெற்று விட்டீர்கள் சொல்லி பாபா சொல்றாரு. மிக நன்றாக செய்தீர்கள். வரும் நாட்களிலும் அசையாமல் இருக்கணும். இதே மாதிரி
போக போகவும் நிறைய வரும். ஆனாலும் ஆடாம அசையாம இருக்கணும்னு சொல்றாரு. இப்போது இவ்வாறு ஆகி கொண்டேதான் இருக்கும். இனிமே இப்படிதான் இருக்கும், உலகமே இப்படிதான் இருக்கும்ன்றாரு. அங்கங்க அந்த 5 தத்துவங்கள் ஒண்ணு ஒண்ணா சீறிக்கிட்டு தான் இருக்கும். பயப்படக்கூடாது சொல்லி பாபா சொல்றாரு. தினமும் தான் ஏற்படுகிறது, ஏற்பட விடுங்கள். அது செய்யட்டும், விடுங்க. இயற்கை அதோட காரியத்தை பண்ணிட்டு இருக்குது. இயற்கையை அது செய்யதான் செய்யும். அதையா நீங்க தடுக்கிறீங்க? எல்லாம் நடக்கட்டும்ன்றாரு. மாற்றம் ஏற்பட வேண்டும் அல்லவா? அப்புறம் சொர்க்கம் வேணும் தானே? கூழுக்கும் ஆசை, மீசிக்கும் ஆசையா? அப்படி கலியுகமே இருக்கணும், ஆனா சொர்க்கமும் வரணும்னா என்ன இது அப்படின்னு சொல்லி கேக்குறாரு. மாற்றம் ஏற்படணும் இல்லையா? சொர்க்கமும் வந்துதான் ஆகணும். இயற்கையும் தனது வேலை செய்யும் அல்லவா? இயற்கையை சுத்தம் பண்ணுது, அதோட வேலையை செய்ய விடுங்கன்னு சொல்லி சொல்றாரு. மனித ஆத்மாக்கள் இயற்கையை தமோ குணமடையதாக ஆக்கிவிட்டார்கள் எனில் அதுவும் தனது காரியம் செய்யும் அல்லவா? இப்ப மனுஷன் இந்த மரத்தெல்லாம் வெட்டி அந்த மாதிரி இயற்கையை அதோட வேலையை செய்ய விடல. அந்த மாதிரி மழையெல்லாம் இஷ்டத்துலயும் இப்ப வருது. ஏன்னா மனுஷன்தான் அந்த மாதிரி பண்ணி விட்டுட்டாங்கன்னு சொல்லி சொல்றாரு. அதனால அவங்க தமோ குணமுடையதா இயற்கை ஆக்கிட்டாங்க, அதனால அது சீருது, அதோட காரியத்தை அது செய்யுது இல்லையா சொல்லி சொல்றாரு. ஆனால் ஒவ்வொரு விளையாட்டையும் நாடகத்தின் விளையாட்டில் இதுவும் ஒரு விளையாட்டுன்ட்டு பார்க்கணும். விளையாட்டை பார்த்து தனது மனநிலையை முன்பின் ஆக்கி கொள்ளக்கூடாது. எது நடந்தாலும் என்ன எப்படி நடக்குது அப்படின்னு பயந்துடக்கூடாது. மனசை முன்பின் ஆக்கிக்க கூடாது. மாஸ்டர் சர்வசக்திவான் ஆத்மாக்களுக்கு வெளி பிரச்சனையானது சுயஸ்திதியை பாதிக்க கூடாது. யாரெல்லாம் மாஸ்டர் சர்வசக்திவானோ அவங்களுக்கு வெளிப்புற சூழ்நிலைகள் வெளியில என்ன நடந்தாலும் தன்னோட சுயஸ்திதி பாதிக்க கூடாது. நான் எப்பேற்பட்ட ஆத்மா, நான் உலகத்தையே, நான் இயற்கையே மாற்றக்கூடிய ஆத்மா அப்படின்ட்டு நீங்க உட்காந்துருக்கணும். இயற்கையை வென்ற ஆத்மா, நான் மாஸ்டர் சர்வசக்திவான்ற அந்த சுயஸ்திதியில உட்கார்ந்துருக்கணும். மேலும் ஆத்மாக்களை மானசீக குழப்பங்கள்லேருந்து விடுவிப்பதற்கு நிமித்தமாக ஆகுங்கள் சொல்லி பாபா சொல்றாரு. நீங்க தான் கருவியாவே இருக்கணும். மற்றவங்க குழப்பங்கள்ல போறாங்க இல்லையா, அதுல இருந்து விடுவிப்பதற்கு நீங்க கருவியாகணுன்றாரு. ஏனெனில் மனக்குழப்பத்தை நீங்கள் தியானத்தின் மூலம் தான் போக்க முடியும். இப்ப யாருக்கு மெடிடேஷன் கத்து கொடுக்குறாரு பாபா? நமக்கு தானே. ஆத்மான்னு உணர்ந்து மற்றவங்கள பாபாவை நினைக்கிறது, மற்றவங்க சக்தி கொடுக்கறது, இதெல்லாம் யாருக்கு சொல்லி கொடுத்துருக்காரு? நமக்கு தானே. அப்ப மற்றவங்களோட மனக்குழப்பத்தை நீங்க தான் தியானத்தின் மூலம் போக்கணும்னு சொல்லி சொல்றாரு. மருத்துவர்கள் தங்களது வேலையை செய்வார். அவங்கவுங்க வேலையை செய்வாங்க. இப்போ பிரச்சனை பூகம்பம் வந்துருச்சுன்னா அதில் பிழைச்சவங்களுக்கு ஹாஸ்பிட்டல் கூட்டுப்பாங்க. அங்கே மருத்துவங்க அவங்க வேலையை பார்ப்பாங்க. விஞ்ஞானிகள் என்ன செய்யணுமோ அதை செய்வாங்க. அரசாங்கம் அதை அவங்களுடைய வேலையை செய்யும். நீங்க என்ன பண்ணணும்? பாபா கேட்குறாரு. நம்ம என்ன செய்யணும்? உங்களது வேலையே மனக்குழப்பங்கள், டென்ஷனை போக்க வேண்டும். அங்க இருக்கிறவங்க எவ்வளோ டென்ஷன்ல குழப்பத்துல இருப்பாங்க, இப்படி ஆயிடுச்சேன்ட்டு. நம்மளோட வேலை என்ன? மெடிடேஷன் பண்ணி பாபாட்ட சக்தி வாங்கி அந்த மனக்குழப்பங்கள், டென்ஷனை போக்குறது தான் சொல்லி சொல்றாரு. டென்ஷனற்ற வாழ்க்கையை தானம் கொடுங்கள், உதவி செய்யுங்கள். நீங்க மட்டும் இப்ப ஜாலியா இருக்கிறீங்கல்ல, பாபாட்ட எல்லாம் வாங்கிட்டீங்க, பாபா உணர்ந்துட்டீங்க, உங்களுக்கு கடவுளே கிடைச்சிட்டாரு, நீங்க அமைதியா வாழ்க்கைய வாழ்ந்துட்டு இருக்கிறீங்க இல்லையா, அது மாதிரி மற்றவங்களுக்கு உதவி செய்யுங்கள் சொல்லி சொல்றாரு. நிகழ்காலத்தில் உள்நாடு அயல்நாட்டினர் சகயோகியாகி உதவி செய்து கொண்டிருக்கின்றனர் அல்லவா? இப்ப கூட உள்நாட்டு அயல்நாட்டினர் சகயோகியாகி உதவி தான் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இந்த மாதிரி பூகம்பம் நடந்த இடத்துல எல்லாம் இவ்வாறு மிக நன்றாக செய்து கொண்டிருக்கின்றனர். எந்த தேசத்தினர்களாக இருந்தாலும் பாரத தேசத்தின் மீது எல்லாருக்கும் அன்பு இருக்கிறது என்பது இதன் மூலம் நிறுவனமாகிறது சொல்லி சொல்றாரு. ஒவ்வொருவரும் அவரவர்களது காரியம் செய்து கொண்டிருக்கிறாங்க. நீங்கள் உங்களது காரியத்தை செய்து கொண்டிருக்கிறீர்கள். தீ விபத்து ஏற்படும் போது தீ அணைப்பவர்கள் பயப்பட மாட்டாங்க, அணைப்பாங்க இல்லையா? ஐயோ தீ ஏற்பட்டுச்சுன்னு அவங்களுக்கு பயந்து மயங்கி விழுந்துருவாங்களா? அவங்க என்ன பண்ணுவாங்க? போயிட்டு தீ அணைப்பு செய்வாங்க, பயப்பட மாட்டாங்க, அணைப்பாங்க. அது மாதிரி நீங்கள் அனைவரும் கூட மனக்குழப்பம் என்ற தீயை அணைக்கக்கூடியவர்கள். அவங்க அந்த தீயை அணைக்கிறாங்க. நீங்க அங்க இருக்கிற ஆத்மாக்கள் மனக்குழப்பத்துல இருக்கிறாங்களோ அந்த தீயை அணைக்கக்கூடியவங்க தான் நீங்கன்னு சொல்லி பாபா சொல்றாரு. நல்லது. குஜராத் உறுதியாக இருக்கிறது தானே. 1000 புஜங்கள் உடையவர்களின் குடைக்குள் நீங்க இருக்கிறீங்க. எங்கு இருந்தாலும் இப்போது குஜராத்தை பார்த்து அனுபவிகளாக ஆகிவிட்டீர்கள். எங்கு வேண்டுமென்றாலும் வரட்டும், இயற்கையை யாரும் வர வேண்டாம் என்று கூற முடியாது. எங்க வேணாலும் பூகம்பம் வரும், புயல் வரும், வெள்ளம் வரும், நீங்க யாரும் வர வேண்டாம்னு சொல்ல முடியாது சொல்லி சொல்றாரு. குஜராத்தில் வரட்டும், அபுவில் வரக்கூடாது, மும்பையில் வரக்கூடாது என்று கூற முடியாது சொல்லி பாபா சொல்றாரு. அதற்கு சுதந்திரம் இருக்குது, இயற்கைக்கு சுதந்திரம் இருக்குது, எங்க வேணாலும் வரும். ஆனால் அனைவரும் தங்களது சுயஸ்திதியை ஆடாது அசையாது மற்றும் தனது புத்தி மனத்தொடர்பை தெளிவாக வைத்துக் கொள்ள வேண்டும். எங்க என்ன நடந்தாலும் நான் பாபாவுடைய குழந்தை, நான் சக்தி கொடுக்கணும், அவ்வளவுதான். நம்ம இந்த இயற்கையோடைய விளையாட்டை பார்க்கணும், அவ்வளவுதான். இது இயற்கையோட விளையாட்டு.
நம்மளோட சுயஸ்திதி ஆடாது அசையாது இருக்கணும். புத்தி மற்றும் மனதோட தொடர்பு பாபாவுடைய கனெக்ஷன்ல தெளிவா இருக்கணும். அப்பதான் நமக்கு பாபா அடுத்து என்ன செய்யணும்னு சொல்லுவாரு. இல்லைன்னா குழப்பம் அடைஞ்சிட்டோம்னா அவ்வளவுதான். தொடர்பு தெளிவாக இருக்கும்போது தூண்டுதல் கிடைக்கும். பாபாவோட புத்தி லைன் கிளியரா இருக்கும்போது நமக்கு டச்சிங் கிடைக்கும், பாபா என்ன சொல்ல வராருன்ட்டு. அவர்களுடையது தந்தியற்ற தொடர்பு. அவங்களுக்கு ஒயர்லெஸ் கனெக்ஷனு. அந்த மொபைல் ஃபோன்லாம் இப்போ ஒயர்லெஸ் கனெக்ஷனாக இருக்கு இல்லையா, அந்த மாதிரி அவங்களுடையது. நம்மளுடையது விகாரமற்ற புத்தி. நம்மளுடைய கனெக்ஷன் எப்படி இருக்கணும், பாபா கிட்ட இருந்து ஃபோன் கால் வரும், அவர் நமக்கு ஃபோன் பண்ணுவார். ஆனால் நமக்கு எப்படி இருக்கணும், லைனு கிளியராக இருக்கணும். நம்மளுடையது வாய்ஸ்லெஸ் கனெக்ஷனாக இருக்கணும், விகாரம் இல்லாத புத்தியாக இருக்கணும். காமம், கோபம், பற்று, ஆசை, அகங்காரம் அந்த டைமில் நமக்குள்ளார இல்லாமல் இருந்தால் தான் பாபா என்ன சொல்ல வராருன்றதே தெரியும். நமக்கு குழந்தை என்னாச்சு, இவங்க என்னன்னாங்க, அவங்க என்னன்னாங்க, இதை யோசிச்சுட்டு இருந்தோம்னா பாபா என்ன சொல்ல வராருன்னே நமக்கு தெரியாது. அந்த நிலநடுக்கம் டைம்ல ஐயோ நம்ம தப்பிச்சு ஓடணும், நம்ம குழந்தைகளை பார்க்கணும், ஐயோ அவங்க என்னன்னாங்க, இவங்க என்னன்னாங்கன்னு இதை யோசிச்சுட்டு இருந்தோம்னா பாபா என்ன சொல்ல வர்றாருன்னே நமக்கு தெரியாது. அப்ப விகாரமற்ற புத்தி இருந்தாதான் பாபா என்ன சொல்றாருன்றதே நமக்கு டச்சிங் ஆகும். என்ன செய்ய வேண்டும், என்ன நடக்க வேண்டும் என்ற நிர்ணயம் தெளிவாக மற்றும் விரைவாக ஏற்படும். அப்ப பாபாவோட கனெக்ஷன்ல பாபான்னும் போது அப்பதான் என்ன செய்யணும், எப்படி நடக்கணும்ன்ற அந்த நிர்ணயம் நம்ம புத்தியில தெளிவாக விரைவாக பாபா சொல்வாரு, டச்சிங் ஆகும். இது பூகம்பத்துக்கு மட்டும் கிடையாது, நம்ம வாழ்க்கையில ஏற்படுற பல பிரச்சனைகளுக்கு இதுதான் தீர்வு. அந்த டைம்ல டென்ஷன் ஆகக்கூடாது. உடனே பாபான்னு கனெக்ஷன் கொடுக்கும்போது பாபா என்ன சொல்ல வராருன்றது நமக்கு தெளிவா கிடைக்கும் புத்தியில. இதை செய் அதை செய்ன்னு சொல்லுவாரு. நம்ம வாழ்க்கையில வர பிரச்சனைகளுக்கு அதை கரெக்டா நம்ம செய்வோம். இதே நம்ம புத்தியில குழப்பம் நிறைஞ்ச மனசு இருந்ததுன்னா அப்ப பாபா என்ன சொல்ல வராருன்னே தெரியாது. நம்ம அவங்க இவங்கன்னு அந்த பற்றின் காரணமா மற்றவங்கள பத்தியே யோசிச்சுட்டு இருக்கும்போது பாபா என்ன சொல்ல வராருன்றது டச் ஆகாது. அதனால பாபா சொல்றாரு, வாய்ஸ்லெஸ் கனெக்ஷன் இருந்தாதான் நான் என்ன சொல்ல வரேனே உங்களுக்கு புரியும், விகாரமற்ற புத்தி இருக்கணும்னு சொல்றாரு. வெளியில் செல்ல வேண்டும். இப்ப பூகம்பம் வரும்போது வெளியில் செல்ல வேண்டும், உள்ளேயே அமர்ந்திருக்க வேண்டும், வாசற்படியில் அமர்ந்திருக்க வேண்டும், மாடிக்கு சென்று அமர வேண்டும் என்றெல்லாம் யோசிக்காதீர்கள். இது சாதாரண மனுஷங்க யோசிப்பாங்க. பூகம்பம் வந்தோடனே என்ன பண்ணுவாங்க, நம்ம பிகேவா நான் பிகேவா, பிகேஸ் வெளில ஓடுவாங்களா, வெளியே ஓடணும், உள்ளார உட்காந்துக்கணும், வாசப்படியில் உட்காந்துக்கணும், மாடிக்கு ஓடிடணும், இதெல்லாம் யோசிக்காதீங்க. ஒரு பிகேவா இருந்துட்டு எங்கு பாதுகாப்பு இருக்குமோ அங்குதான் உங்கள் கால் பாதங்களும் செல்லும் சொல்றாரு பாருங்க. நீங்க உண்மையான யோகியா இருந்தீங்கன்னா, கர்ம யோகியா, சகஜ யோகியா இருந்தீங்கன்னா, நீங்க எங்க பாதுகாப்பு இருக்குமோ அங்க தானா உங்க கால் போகும்னு சொல்றாரு. ஏன்னா பாபாவோட டைரக்ஷன் இங்க போன்னு சொல்லுவாரு, உங்க கால் போகும். உங்க ஆத்மா உங்க கட்டளைப்படி கால்கள் இயங்கும். ஆத்ம ஸ்திதியில இருந்தீங்கன்னா பயந்துடுச்சுன்னு ஓட மாட்டீங்க. உங்களோட ஆத்ம ஸ்திதியில உங்க கால் இயங்கும்னு சொல்றாரு. பயப்படக்கூடாது. ஒருவேளை பயம் ஏற்பட்டால் உங்களுடைய மதுபன் வீடு இருக்கிறது இல்லையா, பயப்படாதீர்கள் பாபா சொல்றாரு. பயப்படாதீங்க, நமக்குன்னு மதுபன் வீடு இருக்குல்ல, இது ஒன்றுமே கிடையாது, எதுக்குமே பயப்படாதீங்கன்றாரு. நான் இருக்கேன்னு சொல்றாரு பாபா. எந்த காரணத்துக்கும் பயப்படாதீங்க, இது ஒன்றுமே கிடையாது. இன்னும் நிறைய நடக்க இருக்குது. ஒண்ணுமே இல்லை, ட்ரைலரை பார்த்தே பயப்படுறீங்க, இன்னும் நிறைய நடக்க இருக்கிறது, பயப்படாதீர்கள். இது ஒரு விளையாட்டாகும், டிராமா இல்லையா அது, இது விளையாட்டு, கிளைமேக்ஸ் இப்படிதான் இருக்கும், இதெல்லாம் பார்த்து பயப்படக்கூடாதுன்றாரு. மாற்றம் ஏற்பட்டே ஆக வேண்டும், கண்டிப்பா மாற்றம் ஏற்பட்டே தீரும். சுய மாற்றம் மூலமா உலகம் மாற்றமே ஏற்பட்டு இருக்குது. இப்போ ஒவ்வொருத்தரும் மாற மாற இந்த மாதிரி 5 தத்துவங்களும் சீரும். அப்ப மாற்றம் ஏற்பட்டே ஆகணும். ஏன்னா சொர்க்கம் வரணும் இல்லையா, உங்களுக்காக தான் சொர்க்கம் வரப்போகுதுன்னு சொல்றாரு. இது விநாசம் அல்ல, மாற்றம் ஏற்பட வேண்டும். நம்மலாம் விநாசம் எப்போ வரோம்னு கேட்கிறாரு பாபா. விநாசம்னு சொல்லாதீங்க, மாற்றம்னு சொல்லுங்க. உலக மாற்றம் ஏற்பட வேண்டும் பாபா சொல்றாரு. அனைவரிடத்திலும் வைராக்கிய விருத்தி ஏற்பட்டே ஆக வேண்டும். எல்லாருக்குமே அந்த வைராக்கியம் வரணும், எல்லையற்ற வைராக்கியம், உள்ளுணர்வு மாறும் சொல்றாரு. கண்டிப்பா பிடிக்காது யாருக்குமே, போக போக சூழ்நிலை அந்த மாதிரி ஆயிடும். இது வேணாம் கடவுளை, இந்த உலகமே வேணான்ட்டு எல்லார் வாயிலிருந்து வரும். அந்த மாதிரி ஒரு எல்லையற்ற வைராக்கிய விருத்தி ஏற்பட்டுதான் ஆக வேண்டும் சொல்றாரு. கருநல்லமுடையவராகி சர்வ சக்திகளின் மூலம் சக்தி கொடுத்து கருணை காட்டுங்கள். இப்ப நீங்க தான், உங்களுக்கு தான் கடவுளே கிடைச்சிருக்கிறாரு. கருணை உடையவரே உங்களுக்கு கிடைச்சிட்டாரு. அவரோட சர்வ சக்திகள் மூலம் சக்தி எல்லாத்தையும் கொடுத்து எல்லாருக்கும் கொடுத்து கருணை காட்டுங்க நம்மள சொல்றாரு. அதனாலதான் பாடுறாங்கல்ல, கருணை உள்ளம் கொண்டவளே கருமாரியம்மான்னு எதுக்கு பாடுறாங்க, நம்ம தான் கருணை உள்ளத்தோட எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணணும்னு சொல்றாரு. புரிந்ததா? நல்லது. இப்போது ஒரு வினாடியில் மனம் மற்றும் புத்தியை ஒருநிலைப்படுத்த முடியுமா? ஸ்டாப் என்றதும் ஸ்டாப் ஆகிவிட வேண்டும், ஃபுல் ஸ்டாப் வைங்க. இப்போ எல்லா விஷயத்துலேருந்து விடுபட்டு
இப்போது ஒரு வினாடிக்கு மனம் மற்றும் புத்தியை பிந்துவில் கலந்து விடுங்கள். ஒரு செகண்ட் இப்ப தியானம் பண்ணலாம். நான் ஆத்மா பிந்துவாக இருக்கின்றேன். நெற்றி பூர்வ மத்தியில் என்னுடைய கவனம் செல்கிறது. அனைத்து விஷயத்திற்கும் முற்றுப்புள்ளி வைத்துவிட்டு நான் ஆத்மா இப்போது பரந்தாமத்திற்கு பறந்து செல்கின்றேன். செந்நிறமான உலகத்தில் நான் பிந்து ரூப ஆத்மா நட்சத்திரம் போன்று ஜொலித்துக் கொண்டிருக்கின்றேன். எனக்கு முன்னால் பாபா சிவத்தந்தை, அவரிடமிருந்து சக்திகள் குணங்கள் என் மீது பொழிந்து கொண்டிருக்கின்றது. இந்த அசரீரி நிலையை அனுபவம் செய்து கொண்டிருக்கின்றேன். நல்லது. பாப்தாதா ட்ரில் சேவித்தார். நாலாபுறங்களிலும் உள்ள அனைத்து பிராமண ஆத்மாக்களுக்கு நாலாபுறங்களிலும் சதா திட சங்கல்பம் என்ற விரதம் கடைபிடிக்கக்கூடிய உறுதியான ஆத்மாக்களுக்கு நாலாபுறங்களிலும் தைரியம் உற்சாகத்துடன் சேவை மற்றும் மனித நன்மைக்கான சேவை செய்யக்கூடிய மகான் சேவாதாரி ஆத்மாக்களுக்கு இன்றைய சிவ ஜெயந்தியின் வைரத்திற்கு சமமான ஜெயந்தி, தனிப்பட்ட மற்றும் அன்பான ஜெயந்திக்கான வாழ்த்துக்கள். மேலும் ஆசீர்வாதத்தின் கூடவே அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்தே சொல்றார் பாபா. வரதானம்: தந்தையின் அன்பை உள்ளத்தில் தாரணை செய்து அனைத்து ஈர்ப்பிலிருந்து விடுபட்டு இருக்கக்கூடிய உண்மையான அன்புடையவர் ஆகுக. பாபா சொல்றாங்க, பாபாவுடைய அன்பை உள்ளத்துல தாரணை செஞ்சு எல்லா ஈர்ப்பு மற்ற அன்புலாம் நமக்கு பிடிக்கவே கூடாது. பாபாவோட அன்புல மூழ்கினவங்க இந்த உலகாய அன்பு அவங்களுக்கு ஈர்க்காது. அந்த மாதிரி விடுபட்டு இருக்கக்கூடிய உண்மையான அன்புடையவங்களா ஆகிடுங்க. நேற்று சொன்னார்ல, சரீரத்தின் மீது இருக்கிற அன்பு பொய்யான அன்பு, உண்மையில அந்த ஆத்மா மேல இருக்கிற அன்பு தான் உண்மையான அன்பு. அந்த மாதிரி பரமாத்மாவுடைய அன்பை அனுபவம் செஞ்சவங்க, டேஸ்ட் பண்ணவங்க, மற்ற அன்புல அவங்களுக்கு ஈர்க்காதுன்னு சொல்றாரு. அந்த மாதிரி இருக்கக்கூடிய உண்மையான அன்புடையவரா ஆகுங்க. தந்தை அனைத்து குழந்தைகளுக்கும் ஒரே மாதிரியான அன்பு தான் கொடுக்கின்றார். கடவுள் யாருக்காவது பாரபட்சம் பாக்குறாரா? நான் இந்த குழந்தைக்கு தான் அன்பு கொடுப்பேன், இந்த குழந்தைக்கு அன்பு கொடுக்க மாட்டேன், எந்த தாயாவது அந்த மாதிரி சொல்லுவாங்களா? நம்ம கடவுள் நமக்கு பாபா நமக்கு தாய் மாதிரி வந்திருக்கிறாரு, தாய் மாணவர். அவரு எல்லாருக்கும் ஒரே மாதிரி அன்பை தான் கொடுக்கிறார். ஆனால் குழந்தைகள் தங்களது சக்தியின் அனுசாரமாக அன்பை தாரணை செய்கின்றனர். இருந்தாலும் அவங்களுடைய சக்தி அனுசாரம் தான் அந்த பாபாவோட அன்பை தாரணை செய்யறாங்க. அவர் நினைச்சாதானே அவரோட அன்பு கிடைக்கும். ஆனா இவங்க நினைக்கிறது இல்லை, அதனால்தான் கிடைக்க மாட்டுது. யார் அமிர்த வேலை என்ற ஆதி நேரத்தில் தந்தையின் அன்பை தாரணை செய்து விடுகிறார்களோ, உள்ளத்தில் பரமாத்மா அன்பு கலந்திருக்கும் காரணத்தினால வேற எந்த அன்பும் அவங்களே ஈர்க்க முடியாது. யார் அமிர்த வேலையில பாபாவோட அன்பை தாரணை பண்ணிட்டாங்களோ, உள்ளத்துல அவங்க பரமாத்மா அன்பு கலந்திருக்குது இல்லையா, அதனால வேற எந்த மனித அன்புலாம் அவங்கள ஈர்க்க முடியாது. மற்றவர்களோட அன்புல அவங்க போகவே மாட்டாங்க. பாபாவுடைய அன்பை உணர்ந்தவங்க அமிர்த வேலையில தான் அது பாபா நல்ல கனெக்ஷன் நமக்கு கிடைக்கும். அப்போ எல்லாரும் தூங்கிட்டு இருப்பாங்க இல்லையா, அப்ப நம்ம மட்டும் பாபா தான், அவரோட அன்பு நல்லா அப்ப அனுபவமாகும். அந்த டைம்ல அன்பை உணர்ந்தவங்க மற்றவங்களோட அன்புல போய் மாட்ட மாட்டாங்கன்னு சொல்றாரு. ஒருவேளை உள்ளத்தில் முழு அன்பு தாரணை செய்யவில்லை எனில் உள்ளத்தில் இடம் இருக்கின்ற காரணத்தினால் மாயை விதவிதமாக ரூபத்தில் அநேக அன்பில் ஈர்த்துவிடும் சொல்றாரு. இப்ப பாபாவோட அன்பு முழுசா நம்ம தாரணை பண்ணலன்னா, இதயத்துல ஹார்ட்ல கொஞ்சம் இடம் காலியா இருக்குதான். பாபாவோட அன்பு கொஞ்சம் இருக்குது, மீதி இடம் காலியா இருக்கிற காரணத்தினால இந்த மாயா இவங்களை அட்டாக் பண்ணுவோம், இவங்களை இப்படிலாம் கவர்ச்சி பண்ணோம்னா இவங்க நம்ம மேல வந்துருவோம், நம்ம கிட்ட வந்துருவாங்கன்னு சொல்லிட்டு இந்த மாயா விதவிதமான ரூபத்துல அநேக அன்புல நம்மளை ஈர்த்துருமா. அப்போ ஒரு பக்கம் தேகதாரிகள் பின்னாடி போகிறது, ஒரு பக்கம் இந்த பொருட்கள் வசமாகி போகிறது, இதெல்லாம் மாயா நம்மள அந்த பக்கம் ஈர்த்துருது. ஏன்னா நம்ம அமிர்த வேலையை ஒழுங்கா பாபாட்ட அன்பு தாரணை பண்ணலன்ற காரணத்தினால மாயா அது பக்கம் ஈர்த்துட்டு போயிடுதுன்னு சொல்றாரு. ஆகையால் உண்மையான அன்பானவராகி பரமாத்மா அன்புல நிறைஞ்சிருங்கன்னு பாபா சொல்றாரு. உண்மையான அன்பு சிவனுடையதுதான், அன்பே சிவம், அந்த அன்புல மூழ்கிருங்கன்னு சொல்றாரு. ஸ்லோகன்: தேகத்தின் பழைய உலகம் மற்றும் சம்பந்தங்களிலிருந்து விடுபட்டு பறக்கக்கூடியவர்கள் தான் இந்திரபிரஸ்த நிவாசிகள் ஆவர். யார் இந்த தேகத்தினுடைய பழைய உலகம் எல்லாத்தையும் மறந்துட்டு சம்பந்தம் தொடர்பு எல்லாத்துல இருந்து மறந்துட்டு பறக்குறாங்களோ பரிஸ்தா மாதிரி, அவங்க தான் உண்மையான அந்த இந்திரபிரஸ்த நிவாசிகள். இந்திரபிரஸ்தன்றது அந்த மகாபாரதத்துல சொல்லுவாங்க இல்லையா, இந்த பாண்டவர்களுக்கு இந்திரபிரஸ்தம் கொடுத்தாங்கன்ட்டு. அது இப்ப நமக்கு மதுபன் தான் கொடுத்துருக்குறாங்க. மதுபன்ல தானே நம்ம பாண்டவர்கள் போய் வசிக்க இடம் கொடுத்துருக்குறாங்க. அங்க வசிக்கிறதுக்கான
தகுதி எப்போ வரும்னா, நம்ம இந்த தேகத்தின் பழைய உலகம், இந்த சம்பந்த தொடர்புலேருந்து யார் பறக்கிறோமோ அவங்க தான் போய் அங்கே நிவாசம் செய்ய முடியும், இந்திரபிரஸ்த நிவாசிகளாக இருக்க முடியும்னு சொல்லி பாபா சொல்கிறாங்க. ஓம் சாந்தி. நன்றி பாபா.